இன்றைய தலைப்பு அணுவின் கதை. இதை பேச போகிறவர் மேடம் ஆனந்தி அவர்கள். எம்எஸ்சி கெமிஸ்ட்ரியில் பண்ணியிருக்காங்க, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் சென்னை பல்கலைக்கழகத்தில். அதை தாண்டி அப்புறம் ஃபிலடெல்ஃபியா போய் பென் யூனிவர்சிட்டியில் அவங்க எம்எஸ் பண்ணியிருக்காங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். இது தவிர இப்போ மிஸ்டர் கவிஞர் மதன் கார்கி நடத்தக்கூடிய ஒரு அறிவியல் கழகத்தில் அவங்க லிங்குவிஸ்டாக இருக்காங்க. பல அறிவியல் அல்லது ஃபைனான்ஸ் மற்ற எல்லா வகையான அறிவியல், அதாவது இலக்கியம் தவிர்த்த மற்ற எல்லா துறைகளில் இருக்கக்கூடிய சொற்களை, சிந்தனைகளை தமிழில் கொண்டுவதற்கு அவங்க ஒரு முக்கியமான இருக்காங்க. முக்கியமாக தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ், எல்லா வகையான மொழியாக்கம் செய்வதில் அவங்க முக்கியமான பங்கு இருக்கிறாங்க. இன்றைக்கு அவங்க பேச வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி, வரவேற்கிறேன். இதனுடைய தலைப்பு அணுக்களின் துவக்கம். துவக்கமாக, அதாவது இந்த சொற்பொழிவின் துவக்கமாக ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற உலகம் நம்ம யூனிவர்ஸ், நம்ம எர்த்தில் உலகத்தில் எல்லாத்தையும் தேடி பிடிச்சி பார்த்தீங்கன்னா 3 பார்ட்டிகள் தான், எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். இந்த 3 பார்ட்டிகள் வெவ்வேறு காம்பினேஷன்ல சேர்ந்து தான் 92 மூலகங்கள். இந்த 92 மூலகங்கள் என்னென்ன வகையெல்லாம் சேர முடியுமோ சேர்ந்து பல வகையான மாலிகூல்ஸ் உருவாக்கின. பல வகையான மாலிகூல்ஸ் எல்லாம் உருவாகி கடைசியாக எஞ்சி நிற்கிறது 5 உயிர் மூலக்கூறுன்னு சொல்லலாம். 5 நியூக்ளியோடைட்ஸ் வருது. இந்த 5 நியூக்ளியோடைட்ஸினுடைய ஆக்கம்தான் பல வகையான ஆர்என்ஏ, டிஎன்ஏ. இந்த ஆர்என்ஏ, டிஎன்னுடைய பல வகையான ஆக்கம்தான் பல வகையான உயிர். பல வகையான உயிர்கள் சேர்ந்துதான் இந்த பயோஸ்பியர். பாருங்க, நம்ம அணுவில் இருந்து எலக்ட்ரான், புரோட்டான்ல இருந்து மனுஷன் வரைக்கும் வந்தாச்சு. பயோஸ்பியர்னு சொல்லும்போது இந்த பயோஸ்பியர்ல நீங்கள் இருக்கிறீங்க, நானும் இருக்கிறீங்க, குரங்கு இருக்குது, கோழி இருக்குது, பறவைகள் இருக்குது, மீன் இருக்குது, எல்லாம் உயிர் உள்ள அத்தனை சேர்ந்து, இன்க்ளூடிங் ஆடு மாடு மட்டும் இல்லை, மரம் செடிகள் எல்லாம் சேர்ந்ததுதான். இதெல்லாம் சேர்ந்த பயோஸ்பியர். இதனுடைய துவக்கம் என்னவென்றால் அணுக்களின் துவக்கம் தான். இப்போ அதை பற்றி டாக்டர் ஆனந்தி அவர்கள் பேச போகிறார். ஆனந்தி நாராயணன் பேச போகிறார். பேசுங்க மேடம், நீங்க துவங்கலாம். இந்த அறிவியல் தமிழ் கழகத்தில் என்னை பேச அழைத்த பேராசிரியர் மாசிலாமணி ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். மற்றபடி இந்த டாக்குக்கு வந்திருக்க எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம். நம்ம உரைய ஆரம்பிக்கணும். ஸ்லைட்ஸ் தெரியுது இல்லையா? நல்லா தெளிவா தெரியுது, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. ஓகே, சரி. For dust you are and to dust you shall return. இது பைபிள் வாசகம், சாப்டர் 3, ஜெனிசிஸ்ல சாப்டர் 3 verse number 19. Before we too into dust descend, dust into dust and under dust to lie. இது பெர்ஷியன் மொழியில உள்ள ருபயத் ஆஃப் ஓமர் கயாம் அப்படின்ற ஒரு கவிதையிலிருந்து எடுத்த வரிகள். மண்புக்கு மாய்வது மண், இது நம்ம திருவள்ளுவர் திருக்குறள்ல கூறி சென்ற வரிகள். இப்போ இந்த வரிகள் எல்லாம் வேற வேற கல்ச்சர்ல இருந்து வந்தாலும் இவங்க சொல்ற செய்தி ஒண்ணு, ஒரே கைண்ட் ஆஃப் சென்டிமெண்ட். நாம இந்த வரிகளுடைய சமய நோக்கோ, ஆன்மீக நோக்கோ, இல்ல தத்துவ நோக்கோ இன்னைக்கு பார்க்க போறது இல்லை. நம்மளோட ஃபோக்கஸ் the physical and scientific import of these words. இதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம let's go back to our basics, the fundamentals, so to speak. இப்போ நாம எங்க இருக்கோம்? உலகத்துல இருக்கோம். உலகம், நம்ம பூமி எங்க இருக்கு? சோலார் சிஸ்டத்துல இருக்கு. சோலார் சிஸ்டத்துல வேற என்ன இருக்கு? பிளானட்ஸ் இருக்கு. அது இல்லாம சன் இருக்கு. சன் இருக்கிறதுனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தா, சன்னுல இருந்து லைட் வருது. லைட் வர்றதுனாலதான் தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை, போட்டோசிந்தசிஸ் பண்ண முடியுது. இந்த தாவரங்களை நம்பி இருக்கும் பிற விலங்கினங்கள் உயிர் வாழ முடியுது. இந்த தாவரங்கள், விலங்குகள் இருக்கிறதுனாலதான் பிற விலங்குகள், இவங்களை நம்பி இருக்கிற விலங்குகள், மனிதர்கள், நம்மெல்லாம் உயிர் வாழ முடியுது. ஸோ உயிருக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இல்லாம சன்ல இருந்து வேற என்ன வருது அப்படின்னா, ஹீட் வருது. ஹீட்னால என்ன அப்படின்னா, இட் ப்ரொவைட்ஸ் us warm conditions to live. அது மட்டும் இல்லாம இட் ஹீட்ஸ் ஆஃப் த லேண்ட். லேண்டோட அன்ஈவன் ஹீட்டிங்னாலதான் காற்று, விண்டோட மூவ்மெண்ட் நம்மளுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹீட் இருக்கிறதுனாலதான் அந்த வாட்டர் சைக்கிள் இல்லையா? ஸோ ஓஷன்ஸ்ல இருந்து தண்ணி இவாபரேட் ஆகி போய் நம்மளுக்கு மழை நீரா மறுபடியும் வர்றது இந்த ஹீட்னாலதான். ஸோ உயிர் வாழ்வதற்கு சூரியன் ரொம்ப அவசியம்.
ஸோ உயிர் வந்துருச்சு. ஆனா இப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுக்கோ இல்ல நம்ம குடிக்கிற தண்ணிக்கோ இல்ல ஈவன் நம்ம உடலுக்கோ அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மூலக்கூறுகள், மாலிக்யூல்ஸ். இந்த மாலிக்யூல்ஸ் எங்க இருந்து வருது? மூலகங்கள், தனிமங்கள் அப்படின்னு சொல்றோம், எலிமெண்ட்ஸ். இந்த எலிமெண்ட்ஸ்ல இருந்து வருது. ஓகே, ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது பூமிக்கு இந்த எலிமெண்ட்ஸ் எங்க இருந்து வந்தது, அதான் நம்ம கேள்வி. பல வகையான எலிமெண்ட்ஸ், பலதரப்பட்ட எலிமெண்ட்ஸ். இது வந்து இருக்கிறதுலே லைட்டஸ்ட் எலிமெண்ட், த மோஸ்ட் லோலி ஹைட்ரஜன் ஆட்டம். அப்புறம் உயிர், லைக் ஆல் லைஃப் ஆன் எர்த் இஸ் கார்பன் பேஸ்ட். ஸோ இந்த உயிரை கொடுக்குற இந்த கார்பன், சுவாசம், சுவாசத்துக்கு பயன்படுத்துற ஆக்சிஜன், நம்ம விரும்பி அணிந்து கொள்ளும் ஆபரணங்கள், கோல்டு. அப்புறம் இந்த எல்இடி லைட் எல்லாம் வரதுக்கு முன்னாடி இந்த எல்லோ கலர் லைட் பல்ப்ல இந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் இருக்கும் இல்லையா, பார்த்துருப்போம் நம்ம. இது வந்து யுரேனியம் பெல்லட்ஸ், இந்த கூடங்குளம் போன்ற நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்ல பயன்படுத்தக்கூடிய ஃபியூவல். இது எல்லாமே வந்து எலிமெண்ட்ஸ் தான். இந்த மாதிரியாக மொத்தம் 94 வகையான எலிமெண்ட்ஸ் பூமியில இருக்கு. 94 வகையான நேச்சுரலி அக்கரிங் எலிமெண்ட்ஸ். இந்த பீரியாடிக் டேபிள்ல பாத்தீங்கன்னா எல்லாமே இங்க லிஸ்ட் ஆயிருக்கு. 94 இங்க இருக்கு, புளூட்டோனியம் 94. இதுதான் லாஸ்ட் ஆஃப் த நேச்சுரலி அக்கரிங் எலிமெண்ட்ஸ். இதுக்கு மேல 95ல ஆரம்பிச்சு இங்க 103, திரும்பி இங்க வாங்க 104ல ஆரம்பிச்சு 118 வரைக்கும். இதெல்லாம் வந்து ஆய்வகங்கள்ல ஆர்டிபிஷியலா சிந்தசைஸ் பண்ணது, ஜஸ்ட் ஃபார் சயின்டிபிக் கியூரியாசிட்டி அண்ட் அகாடமிக் இன்ட்ரெஸ்ட், அதுக்காக சிந்தசைஸ் பண்ணது. இதோடைய ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப லோ ஸ்டெபிலிட்டி. சீக்கிரமே வந்த உடனே ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல ஒரு ப்ராபபிலி ஃபியூ செகண்ட்ஸ்ல they all just disappear. ஸோ இன்னைக்கு டாக்ல நம்ம வந்து we'll just concentrate on these 94 naturally occurring elements. ஓகே, ஸோ இப்போ இந்த மாலிக்யூல்ஸ் எலிமெண்ட்ஸ் சொல்லிட்டோம். அப்போ எலிமெண்ட்ஸ் வந்து வாட் இஸ் எலிமெண்ட்ஸ் மேட் அப் ஆஃப் அப்படின்னா ஆட்டம்ஸ். நமக்கு தெரியும், ஸ்கூல்ல படிச்சிருக்கோம். ஆட்டம்னா என்ன? the smallest indivisible particle of an matter அப்படின்னு சொல்லிட்டு 200 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, இல்ல ஆட்டம்ஸையும் டிவைட் பண்ணலாம். இட்ஸ் there's something called subatomic particles, the trinity. இப்போ சார் சொன்ன மாதிரி எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், இதனால உண்டானதுதான் ஆட்டம். ஸோ புரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் நியூக்ளியஸ்குள்ள, சென்டர் ஆஃப் த ஆட்டம் நியூக்ளியஸ்குள்ள உட்காந்துட்டு இருக்கு. எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியில ஸ்பின் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றத படிச்சோம். ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, இல்ல ஈவன் இந்த எலக்ட்ரான், இந்த புரோட்டானுக்கு கூட இன்னும் லைக் எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸ் இருக்கு, தே ஆர் மேட் அப் ஆஃப் சம்திங் எல்ஸ். ஸோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா யூ சி அன் ஆட்டம், எலக்ட்ரான்ஸ் வெளியில ஸ்பின் ஆயிட்டு இருக்கு, நியூக்ளியஸ்குள்ள புரோட்டான் இருக்கு, நியூட்ரான் இருக்கு. இங்க வாங்க, எலக்ட்ரான் இஸ் மேட் அப் ஆஃப் an elementary particle called lepton. அது இந்த படத்துல காமிக்கல, பட் இட்ஸ் மேட் அப் ஆஃப் லெப்டான். இப்போ இங்க வாங்க, நியூக்ளியஸ்குள்ள இருக்கிறது புரோட்டான். புரோட்டான் இங்க எடுத்துட்டு இங்க என்லார்ஜ் பண்ணிருக்காங்க. Protons and neutrons are made up of still smaller elementary particles called quarks and gluons. So quark, gluon, lepton, meson, இங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. baryons, இதெல்லாம் வந்து elementary particles. இந்த UUD போட்டிருக்காங்கல்ல, UDD, இதெல்லாம் வந்து குவார்க்ஸ். ஜீன் போட்டிருக்கிறதெல்லாம் gluons. There are several variety of quarks, கிட்டத்தட்ட ஒரு 6 variety of quarks. Each quark has 3 versions of it. So மொத்தம் என்ன 18 variety of quarks இருக்கு. So இதோட காம்பினேஷன், பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் எல்லாம் செஞ்சா you get protons and neutrons. இன்னும் கீழே போறாங்க, quarks வந்து you can still divide them into something else that's called string. இதெல்லாம் ரொம்ப புதுசான தியரி, நம்ம இவ்வளோ டீப்பா இன்னைக்கு போக போறதில்ல. we just remember atoms are made up of electrons, protons and neutrons. சார் சொன்ன மாதிரி இப்போதைக்கு நம்மளோட ஃபண்டமெண்டல் நம்ம அங்கேயே ஸ்டாப் பண்ணிக்குவோம். ஓகேயா, சரி, மறுபடியும் இந்த பீரியாடிக் டேபிளுக்கு வருவோம். ஸோ நம்ம 94 வெரைட்டி ஆஃப் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம். தேர் ஆல் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்போ எல்லா ஆட்டம்ஸும் ஒன்னா அப்படின்னு பார்க்க போனா இல்ல, 94 different types of elements இருக்கிற மாதிரி there are 94 varieties of atoms. So ஒரு ஆட்டம்க்கும் மற்ற இன்னொரு ஆட்டம்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல இருக்கிற நம்பர் ஆஃப் புரோட்டான். உதாரணத்துக்கு இப்போ ஹைட்ரஜன் எடுத்துக்கோங்க. ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டீங்கன்னா it has only 1 proton. ஹீலியம் அடுத்தது, it has 2 protons. இங்க மேல இருக்க நம்பர் பாத்தீங்களா, இந்த நம்பர் ஆஃப் protons in the nucleus of the atom தான் இது ஸ்பெசிஃபை பண்ணுது. this is called the atomic number. So இந்த டாப் லெஃப்ட்ல இருக்கிறது வந்து அட்டாமிக் நம்பர். லித்தியம்க்கு வாங்க, 3 protons, பெரிலியம் 4, போரான் 5, கார்பன் நமக்கு தெரிஞ்ச கார்பன் ரொம்ப ஃபெமிலியர் ஆனது 6, நைட்ரஜன் 7, ஆக்சிஜன் அகைன் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் 8. அப்படியே வருவோம், வேற எங்க, சோடியம் குளோரைட் சால்ட் நமக்கு தெரியும், அதோட அட்டாமிக் நம்பர் 11. கால்சியம், போன்ஸ்க்கு உள்ள கால்சியம், ஸோ அதோட அட்டாமிக் நம்பர் 20. அப்படியே வாங்க, இங்க அயன் இருக்கு இல்லையா, அயனோட அட்டாமிக் நம்பர் 26 அப்படின்னா 26 protons இருக்குன்னு சொல்லி அர்த்தம். இந்த protons, number of protons inside the nucleus is the soul of the atom. That is what is going to define what kind of an atom it is, and which is why it is going to determine what kind of an element it is. இப்போ நம்ம ஆட்டம்ஸ் வந்து எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா.
ஸோ ஒரு புரோட்டான் இருந்தது அப்படின்னா இட் ஹேஸ் டு ஹேவ் அன் எலக்ட்ரான் டூ. ஸோ த நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் டிட்டர்மின் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இப்போ 26 புரோட்டான்ஸ் இருக்கு அப்படின்னா 26 எலக்ட்ரான் இருந்து ஆகணும். நியூட்ரான்ஸ் வந்து என்னன்னா இருக்கலாம். டிபிக்கலா இட் வில் பி த சேம் as the number of protons for the lighter elements, but as you go up number of neutrons will become more. But நம்ம அதை பத்தி இப்ப கவலைப்பட வேண்டியது. That is there only to provide some kind of stability to the nucleus. நமக்கு இப்போ நம்ம பாதர் பண்ண வேண்டியதெல்லாம் வந்து number of protons. ஓகே, இந்த பீரியாடிக் டேபிள் இருக்கு இல்லையா, இது வந்து இட்ஸ் a beautiful piece of work actually. என்னன்னா உலகத்துல இருக்கிற ஈவன் லைக் யூனிவர்ஸ்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுமே இதுல அடங்கிடுச்சு. இந்த டேபிள்ல இல்லாதது வெளியில எதுவும் இல்லை, நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது. நீங்க புதுசா கொண்டு வந்து ஒரு எலிமெண்ட்டை இங்க எங்கேயும் நுழைக்க முடியாது. இது காப்பருக்கு ஜிங்க்கு நடுவிலையோ இல்ல போரானுக்கு கார்பனுக்கு நடுவிலையோ யூ cannot bring in a new element. இவ்வளவுதான் எலிமெண்ட்ஸ். இந்த 94 elements naturally occurring. இதுக்கு மேல உள்ளது இருக்கும், but like I told you before, they all live just for fractions of seconds or minutes, so let's not worry about that. இன்னொரு விஷயம் என்னன்னா, மேட்டர் பருப்பொருள்னு சொல்றோம் இல்லையா, இப்போ எல்லாமே மேட்டர் தான். இப்போ ஐ எம் மேட் அப் ஆஃப் மேட்டர், இப்போ இந்த லேப்டாப் இஸ் மேட் அப் ஆஃப் மேட்டர், இங்க இருக்கிற செவரு, இதுல இருக்கிற சிமெண்ட், பெயிண்ட் எல்லாமே கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் தான் இல்லையா. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ வகையான கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ், ஆனா இது எல்லாமே யூ கேன் பிரிங் தெம் ஆல் டுகெதர் இன் திஸ் ஒன் பர்டிகுலர் டேபிள். எல்லா அந்த கெமிக்கல்ஸ் மேக்கப் பண்ணிருக்கிற அந்த ஒவ்வொரு விஷயமுமே இந்த டேபிள்ல இருக்கு. அதாவது ஆல் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் ஆர் ஜஸ்ட் அ காம்பினேஷன் ஆஃப் தீஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ். அவ்வளவுதான், இதை தாண்டி நீங்க வெளியில போக முடியாது. ஸோ எலிமெண்ட்ஸ் வந்து ஆட்டம்ஸ்ல இருந்து வந்ததுன்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த ஆட்டம்ஸ் எங்க இருந்து வந்தது அடுத்த கேள்வி, ரைட்? இப்போ பூமின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம உடம்பு எடுத்துக்கிறோம். நம்ம உடம்புல நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் லைக் டைஜஷனா இருக்கட்டும், இல்ல ரெஸ்பிரேஷனா இருக்கட்டும், இல்ல ஈவன் செல்லுல நடக்கிற ஒவ்வொரு ஃபங்க்ஷனா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். இப்போ கிச்சனுக்கு போறோம், சாதம் வைக்கிறோம், முட்டை வைக்கிறோம், இது எல்லாமே வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். லெபார்டரிக்கு போறீங்க, அங்க நீங்க ரன் பண்ற டெஸ்ட் எல்லாமே கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். இண்டஸ்ட்ரிக்கு போங்க, அங்க ரன் பண்றது எல்லாமே கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். அப்படின்னா என்னன்னா, இந்த ரியாக்ஷன்ஸ்ல வந்து அந்த ஆட்டம்ல வெளியில இருக்கிற எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் டேக் பார்ட் பண்ணுது. உள்ள நியூக்ளியஸ்குள்ள இருக்கிற புரோட்டானை நீங்க தொடவே இல்லை, ரைட்? இந்த இப்போ ஹைட்ரஜன் ஆட்டமையும் ஆக்சிஜன் ஆட்டமையும் சேர்த்து வாட்டர் மாலிகுல் ஃபார்ம் பண்ண முடியும் நம்மளால. ஆனா ஒரு 4 புரோட்டானை தூக்கி ஒன்னா போட்டு நம்மளால ஒரு ஹீலியம் நியூக்ளியஸை ஃபார்ம் பண்ண முடியாது, ரைட்? இல்ல ஒரு 6 புரோட்டானை ஒன்னா போட்டு ஒரு கார்பன் நியூக்ளியஸ் நம்மளால ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா that requires tremendous amount of energy which we do not have on earth. அதை இங்கே நம்மளால செய்ய முடியாது. அதனால கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மட்டும்தான் உலகத்துல நடக்குது, ரைட்? ஓகே, அதுக்கப்புறம் என்னன்னா, இப்போ எர்த் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்மளுக்கு சன்னு கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ இந்த எலிமெண்ட்ஸ் எர்த்ல உருவாக்கலன்றது நமக்கு தெரியும், ஏன்னா அதுக்கேற்ற கண்டிஷன் நம்ம கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டோம். அப்ப எங்க இருந்து வந்திருக்கும்? ஒருவேளை சூரியன் கிட்ட வந்திருக்குமோ, ஏன்னா மீதி எல்லாமே நம்மளுக்கு சூரியன் கிட்ட இருந்தா வருது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சூரியனை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாக்குறீங்க. சூரியனோட ஸ்பெக்ட்ரம் அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா சூரியன்ல வந்து ப்ரிடாமினன்ட்லி ஹைட்ரஜனும் ஹீலியமும் தான் இருக்கு. மிச்ச எலிமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப இல்லை. ஸோ அப்போ சூரியன்ல இருந்து வரல, அப்போ வேற எங்க இருந்து வந்திருக்கும், ரைட்? அப்போ we actually have to go back to the very beginning of it all. எங்க அப்படின்னா we are going to the big bang. ஓகே, இந்த பிக் பேங் அப்படின்றது வந்து இட்ஸ் ஆக்சுவலி அந்த பேங் அப்படின்ற வேர்டே வந்து இட்ஸ் மிஸ்நாமர். பேங் அப்படின்னா நமக்கு என்ன தெரியுது? அது ஒரு சத்தம் மாதிரி தெரியுது இல்லையா, ஏதோ ஒன்று வெடிச்ச மாதிரி டொம்னு ஒரு சவுண்டு. பட் ஆக்சுவலா there was no sound because இப்போ பூமியில நம்ம பேசுறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறது காதுல விழுது, ஏன்னா நம்மளுக்கு அட்மாஸ்பியர் இருக்குது. அட்மாஸ்பியர் வந்து இட் கேன் ப்ராபகேட் சவுண்ட், அதனால நமக்கு பேசுறது கேட்குது. இப்போ நம்மளே போய் இப்போ மூணுல நின்று பேசிக்கிட்டு இருந்தோம்னா we cannot hear each other. ஸ்பேஸ் வாக் பண்றாங்களே ஆஸ்ட்ரோநாட்ஸ், ஸ்பேஸ்ல கூட எம்டி ஸ்பேஸ், இட்ஸ் எம்டி, மோஸ்ட்லி வேக்யூம், அங்கேயும் you cannot hear each other because there is no medium to propagate the sound waves. So இந்த பேங் அப்படின்றதே ஒரு மிஸ்நாமர். There was no sound because at that time there was no medium to propagate the sound. ஆனா there was something big. What it was an explosion. It was an explosion and an accompanying expansion. வெடிக்குது, வெடிச்சு expand ஆகுது. So என்ன வெடிக்குது? ஒண்ணுமே இல்ல. There is nothing. There is no matter. There is no space. There is no time. எதுவுமே கிடையாது. They call it singularity அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பேஸ் இல்ல, டைம் இல்ல, அதனால they call it space time singularity. There is no matter, அதனால they call it gravitational singularity. சரி, அப்ப என்னதான் இருந்தது அப்போ அப்படின்னா pure and absolute energy in infinitely dense condition. எவ்வளவு டென்ஸ்னா, நான் இப்போ ஒரு சின்ன புள்ளி கூட வச்சு உங்களுக்கு அதை நான் காமிக்க முடியாது, அந்த அளவுக்கு it was so dense. அந்த மாதிரி இருந்த ஒரு இடத்துல இருந்து there was a big bang, there was an explosion.
and it started to expand. What started to expand? இந்த படத்தை பார்ப்போம். ஸோ இங்கதான் பிக் பேங் நமக்கு தெரியறதுக்காக இங்க ஒரு ஆரஞ்சு கலர் இது ஒண்ணு போட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இந்த பாயிண்ட்ல there was no space, no time, no matter, right? Full of energy. இந்த இடத்துல இருந்து let's say like y axis வந்து space ன்னு எடுத்துப்போம், x axis வந்து time ன்னு எடுத்துப்போம். So time expands linearly in x direction and space expands in y direction. So இங்க ஆரம்பிச்சு up to 10 power minus 32 seconds of the Big Bang வந்து physicists have no way of knowing what happened before that. அந்த டைமுக்கு வந்து they call it the Planck's era. அந்த டைம்ல I told you, right, singularity ன்னு ஒரு வேர்ட் பயன்படுத்தினேன் இல்லையா? இந்த சிங்குலாரிட்டினா என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச பிசிக்ஸ், நமக்கு தெரிஞ்ச பிசிக்ஸ்ல உள்ள எல்லா லாஸ் எடுத்துக்கோங்க, லாஸ் ஆஃப் மெக்கானிக்ஸ், லாஸ் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், எலக்ட்ரோடைனமிக்ஸ், என்ன வேணா எடுத்துக்கோங்க, நத்திங் வில் ஒர்க் தேர். இந்த இடத்துல வந்து everything breaks down. So there is no way for us to know what happened before then. இந்த இடத்துல வந்து it must have been some kind of primordial soup அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏதோ ஒரு குழம்பு மாதிரி இருந்திருக்கு. Like energy was just expanding. இன்னொரு விஷயம் நம்ம இந்த படத்துல நோட் பண்ண வேண்டியது, there was an inflation here. அதாவது expand ஆகி is just expanding. இந்த இடத்துல there was an accelerated expansion. அது வந்து ரொம்ப முக்கியம், பின்னாடி நம்ம அது ஏன் முக்கியம்னு சொல்லி பார்ப்போம். So there was an inflation. இந்த பிக் பேங் தியரி இருக்குல்ல, நான் சொல்ல விட்டுட்டேன். இந்த பிக் பேங் தியரி வந்து it's just one theory that explains the origin of the universe. இந்த மாதிரி பல தியரிகள் இருக்கு, but the Big Bang theory is the one that has the most scientific consensus, and so it's most widely accepted. So in the 10 power minus 32 seconds போறோம். Okay, Big Bang க்கு அப்புறம் 10 power minus 32 seconds எங்க இருக்கு பாருங்க. இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து when you like astronomy குள்ள போயிட்டீங்கன்னா, you either talk about very big numbers or you talk about very small numbers, which is really hard for us to wrap our heads around. இந்த இடத்துல தான் இந்த நம்ம எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸ் சொன்னோம் இல்லையா, அந்த குவார்க்ஸ், they start making an appearance. குவார்க்ஸ், லெப்டான்ஸ், மீசான்ஸ் இதெல்லாம் அங்கதான் வர ஆரம்பிக்குது, இந்த எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸ். ஓகே, ஒரு செகண்ட் ஆயிடுச்சு. ஒரு செகண்ட் ஆனாலே இந்த எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸ் எல்லாம் they are coming together to form the nucleons. நியூக்ளியான்ஸ்னா என்ன? நியூக்ளியஸ்குள்ள இருக்கிற புரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும், ரைட்? குவார்க்ஸ், குளூவான்ஸ் இதெல்லாம் சேர்ந்து நியூக்ளியான் ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்குது. யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு. கவனிங்க, யூனிவர்ஸ் வந்து இந்த இடத்துல எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு. எக்ஸ்பேண்ட் ஆகும்போது என்ன ஆக போகுது? கூல் ஆகிட்டு இருக்க போகுது. ஸோ கூல் ஆகும்போது என்ன நடக்க போகுது? ஹையர் ஃபார்ம்ஸ் ஆஃப் மேட்டர் உருவாகிறதுக்கு உங்களுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த நியூக்ளியான்ஸ் எல்லாம் என்ன ஆக போகுது? ஒன்னா சேர்ந்து they are going to form a atomic nuclei. ஒரு புரோட்டான் இருந்ததுன்னா ஹைட்ரஜன், ரெண்டு புரோட்டான் இருந்ததுன்னா ஹீலியம் சொல்லி படிச்சிட்டோம், ரைட்? ஸோ ஹைட்ரஜனும் ஹீலியமும் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. 3 நிமிஷம் முடிஞ்சிருச்சு, ரைட்? யா, 3 நிமிஷத்துல வந்து நியூக்ளியஸ் சொல்லிட்டோம், நியூக்ளியான் ஈரான்னு சொல்லிட்டோம். அப்புறம் you come to 300,000 years. இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. எக்ஸ்பேண்ட் ஆகும்போது கூல் ஆகுது. இப்போ என்ன நடக்குதுன்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கம்ஸ் இன்டு பிக்சர். இப்போ இந்த சும்மா சுத்திட்டு இருக்கிற இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ் நியூக்ளியஸ் என்ன பண்ணுது? லெப்டான்ஸ்ல இருந்து ஏற்கனவே எலக்ட்ரான்ஸ் உருவாயிடுச்சு இல்லையா, அதெல்லாம் சும்மா தனியா அதெல்லாம் உலாத்திக்கிட்டு இருக்குது. ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் டு capture those electrons, recombination, to make the atom itself electrically neutral. So stable atoms form ஆயிடுச்சு. என்னென்ன atoms? hydrogen atoms, helium atoms. இது 300,000 yearsல form ஆயிடுச்சு. Again, universe is still expanding. expand ஆகி போயிட்டே இருக்கு, still cooling. Okay, so ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகுது? We know that gravitational force of attraction நமக்கு தெரியும். Any matter will attract any other matter. That's called gravitational force. So இது என்ன பண்ணுது? இப்போ இந்த atoms எல்லாம் தனியா சுத்திட்டு இருக்கிற atoms எல்லாம் starts coalescing together. எல்லாம் ஒன்னோட ஒன்னா விழ ஆரம்பிக்குது. விழ ஆரம்பிச்சு இட் கெயின்ஸ் சர்டன் ஒரு கிரிட்டிக்கல் மாஸ்க்கு வந்துருது. என்ன ஆகுதுன்னா, ஆக்சுவலா இதெல்லாம் வந்து ஒன்னா வர ஆரம்பிக்குது, கான்ட்ராக்ட் ஆகுது. கான்ட்ராக்ட் ஆகும்போது இட்ஸ் கோயிங் டு ஸ்டார்ட் ஹீட்டிங் அப், ரைட்? ஏன்னா வந்து அந்த ஆட்டம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நெருக்கமா இருக்கு. இட்ஸ் கோயிங் டு ஸ்டார்ட் கொலைடிங் வித் ஈச் அதர், தட் இஸ் கோயிங் டு ஜெனரேட் a lot of heat. ஸோ இந்த மாதிரி கம்ப்ரஸ் ஆகி உருவான ஒரு ஆப்ஜெக்ட் என்ன ஆகுதுன்னா, அட் ஒன் பர்டிகுலர் கிரிட்டிக்கல் மாஸ் அண்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர், and the hydrogen nucleus இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, இந்த hydrogen nucleus எல்லாம் get so close to each other, they are going to fuse to form the next higher element, which is helium. ரெண்டு hydrogen nucleus ஒன்னா சேர்ந்து, அதாவது 2 புரோட்டான் ஒன்னா சேர்ந்து is going to form a helium nucleus, right? இந்த பர்டிகுலர் ரியாக்ஷன் இருக்குல்ல, இது வந்து generates a lot of energy. fusion அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இந்த நியூக்ளியர் fusion is going to generate a lot of energy. அந்த எனர்ஜினால என்ன ஆக போகுது? இந்த ஆப்ஜெக்ட் is going to start shining. லைட் கொடுக்குது, ஹீட் கொடுக்குது. It's going to start shining, and that is the birth of the star. இதான் ஸ்டார், ரைட்? ஸ்டார் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டார் இருக்கு, இன்னொரு ஸ்டார் இருக்கு. அகைன் there is going to be gravitational attraction சொல்லிட்டோம்ல நம்ம.
ஏன்னா எனி மேட்டர் இஸ் கோயிங் டு கிராவிடேஷனலி அட்ராக்ட் எனி அதர் மேட்டர். ஸோ இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் ஒன்னா சேருது, இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஃபார்ம் பண்றதுதான் கேலக்சிஸ். அகைன் இந்த கேலக்சிஸ் எல்லாம் என்ன பண்ணுது, ஒரு கேலக்சி இன்னொரு கேலக்சி அட்ராக்ட் பண்ணுது. ஸோ அதனால கேலக்சிஸ் ஃபார்ம் டுகெதர், join together to form a galactic cluster. இந்த மாதிரி several galactic clusters இதெல்லாம் நடந்து இன்னும் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ நம்ம எங்க இருக்கிறோம், 14 பில்லியன் இயர்ஸ்ல இருக்கிறோம். நம்ம இதெல்லாம் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. ஒரு பிக் பேங்குக்கு அப்புறம் ஒரு 9.5 பில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, நாம இருந்த தட் பர்டிகுலர் பார்ட் ஆஃப் அவர் நெய்பர்ஹுட் இப்போ நம்ம அந்த இடத்துல இல்லை. ஏன்னா பிகாஸ் யூனிவர்ஸ் இஸ் எக்ஸ்பேண்டிங், ஸோ we are all like flying away from each other. பட் இப்போ 9.5 பில்லியன் இயர்ஸ் அப்போ நாம எங்க இருந்தோமோ அந்த இடத்துல ஒரு ஸ்டார் உருவாகுது. அந்த ஸ்டார் தான் சன். அந்த சன் ஃபார்ம் ஆயிட்டப்போ விடுபட்டு போன அந்த எக்ஸ்ட்ரா மேட்டர் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ரெமனன்ஸ், அதெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஃபார்ம் ஆனதுதான் இந்த பிளானட்ஸ் அல்லது கோள்கள். ஓகே, ஸோ எர்த் அண்ட் சோலார் சிஸ்டம் ஒரு 9.5 பில்லியன் இயர்ஸ் ஆஃப்டர் த பிக் பேங் உருவாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1 பில்லியன் வருஷத்துக்கு அப்புறம் லைஃப் உருவாகுது உலகத்துல. இந்த லைஃப் அப்புறம் ஒரு 3-4 பில்லியன் ஆண்டு காலமாக வளர்ந்து இப்போ ஹியூமன்ஸ் இருக்கும், மற்ற லிவிங் கிரீச்சர்ஸ் எல்லாம் இப்போ இருக்கு நம்மளுக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம பேரண்டத்தின் பரிணாமத்தின் கதை. இதுதான். ஸோ இன்னொரு விஷயம், யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் யூனிவர்ஸ்ல இருக்க மேட்டர் எல்லாத்துலயோட எலிமெண்டல் மேக்கப் பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் தட் இஸ் ஹைட்ரஜன், 8% இஸ் ஹீலியம் அண்ட் 2% இஸ் ஆல் தி அதர் எலிமெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து யூனிவர்ஸ்ல இருக்கிற எல்லா ஹைட்ரஜனும் உருவாயிடுச்சு, இந்த இடத்துல உருவாகி முடிஞ்சிருச்சு, பிக் பேங்ல உருவாகி முடிஞ்சிருச்சு. இருக்கிற ஹைட்ரஜன்ல ஹீலியமும் ஒரு கிட்டத்தட்ட 80% ஆஃப் இப்போ இருக்கிற யூனிவர்ஸ்ல இருக்கிற ஹீலியமும் பிக் பேங்லேயே உருவாயிடுச்சு. மீறி 20% தான் இப்போ நம்ம சொன்ன இந்த ஸ்டார் கதையில ஃபார்ம் ஆகிட்டு வருது. அதாவது அந்த ஹைட்ரஜன் இஸ் கெட்டிங் கன்வெர்டட் இன்டு ஹீலியம். இப்போ இந்த மீறி 2% சொன்னால, மற்ற எலிமெண்ட்ஸ் சொன்னால, அது நம்ம இன்னும் பார்க்கல எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம அங்க போறதுக்கு முன்னாடி நம்ம அந்த நம்பர்ஸை வந்து குயிக்கா பார்த்துருவோம். இங்க இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, யூனிவர்ஸோட ஏஜ் வந்து 13.8 பில்லியன் இயர்ஸ், 10⁻⁹ பில்லியன் இயர்ஸ் சொல்லிட்டாங்க. ஓகே, அந்த நம்பரே நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே, எனிவே லுக் அட் த மாஸ். 10⁻53 kilograms ன்னு சொல்றோம். What is 10⁻53 kilograms? 1 followed by 53 zeros. இவ்வளவு பெரிய நம்பர். வால்யூம் பாருங்க, 10⁻80. இப்போ மாஸ் தெரிஞ்சிச்சு, வால்யூம் தெரிஞ்சிச்சு, அப்போ டென்சிட்டி தெரியும்ல, மாஸ் பை வால்யூம் தானே டென்சிட்டி. அப்போ 10⁻53 டிவைடட் பை 10⁻80 போடுங்க, என்ன வருது? 10⁻−27 kilograms per meter cube. ஒரு ரெஃபரன்ஸ்க்காக சொல்றேன், அட்மாஸ்பியரிக் டென்சிட்டி வந்து, அட்மாஸ்பியரோட டென்சிட்டி வந்து 1 kilogram per meter cube. 1 kilogram per meter cube. அதே நமக்கு காலியா இருக்க மாதிரி இருக்கு, ரைட்? இது வந்து 10⁻−27 kilograms per meter cube. அப்படின்னா என்ன அர்த்தம்? யூனிவர்ஸ் இஸ் மோஸ்ட்லி எம்டி. Can you imagine that? We are talking about stars and galaxies and galactic clusters. அதெல்லாம் இவ்வளோ ஹியூஜ். இப்போ இந்த நம்ம யூனிவர்ஸே பாருங்க, இட்ஸ் 93 பில்லியன் லைட் இயர்ஸ். அதோட என்ன சொல்றது, அது அவைலபிள் ஸ்பேஸ். அப்படி இருக்கும்போது இவ்வளவு ஹியூஜ் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு, பட் ஸ்டில் we are saying it's mostly empty. அப்படின்னா it's like kind of mind boggling. ஆனா இந்த look at this temperature, 2.7 Kelvin. 273 Kelvin is 1 degree centigrade. அப்போ 2.7 Kelvin என்றது -270 degree centigrade. ரெஃப்ரிஜரேட்டர்ல நம்ம வச்சிருக்கிற டெம்பரேச்சர் வந்து -4 degree I think. -270 எங்க இருக்கு பாருங்க. So the universe is a cold barren place. காலியா இருக்கு, கோல்டா இருக்கு. Okay, so we are going to switch gears and go into something called the Hertzsprung-Russell diagram, right? Science பொறுத்த வரைக்கும் like நீங்க lot of work பண்ணலாம் as a scientist, you keep doing a lot of work, but you need that little bit of extra luck to make an impact. உதாரணத்துக்கு இப்போ இந்த மார்க்கோனி வயர்லெஸ் டெலிகிராஃப் வந்து மார்க்கோனி தான் கண்டுபிடிச்சாரு. நீங்க போய் விக்கிபீடியால பாத்தீங்கன்னா அவர் பேர் தான் போட்டிருக்கும். ஆக்சுவலா வந்து நம்ம இந்தியன் சயின்டிஸ்ட் ஒருத்தர் ஜேசி போஸ் அப்படின்றவர், அவரும் ஈக்குவலா இதுல வேலை பார்த்துருக்காரு. பட் மார்க்கோனி ஹேப்பன் டு பி இன் த ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம். இன்னொன்று, இந்த தியரி ஆஃப் எவல்யூஷன் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் டார்வின் தான் ஞாபகம் வருவார், ரைட்? ஸோ டார்வின் வந்து சின்ன வயசுல என்ன பண்றாரு, he goes on a voyager, he gets a chance to go on a voyage around the world, particularly South America. South American continent வந்து அப்போ it was not widely explored. அதனால there was so much biodiversity. அவ்வளோ வகையான அனிமல்ஸ் அவரால் பார்க்க முடிஞ்சது, அவ்வளோ ஃபாசில்ஸ் அவரால் எடுக்க முடிஞ்சது. இதெல்லாம் வச்சு டார்வின் இருந்த காலத்துல வந்து பரவலாக நம்பப்பட்டது வந்து கிரியேஷனிஸ்ட் தியரி. கிரியேஷனிஸ்ட் தியரி என்ன சொல்றது, ஒரு படைப்பாளர் உயிரினங்கள் இப்ப எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு படைப்பாளர் அப்படி எப்படி உருவாக்குனாங்க அப்படின்றத கிரியேஷனிஸ்ட் தியரி. This was what was believed by the church, clergy, as well as most of the scientific community.
டார்வின் வந்து ஏற்கனவே தியரி ஆஃப் எவல்யூஷன்லாம் ஏற்கனவே சில சர்க்கிள்ஸ்ல சொல்லிட்டு தான் இருந்தாங்க. டார்வின் டிட் நாட் இன்வென்டட், பட் ஹி ப்ரொவைடட் a lot of evidence. அவர் வந்து நிறைய எவிடன்ஸ் வச்சு ஹி கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது ஃபைன் டியூன் பண்றாரு. ஃபைன் டியூன் பண்ணி என்ன பண்றாரு, வச்சுட்டு உட்காந்துருக்காரு 20-30 வருஷம். பிகாஸ் ஹி டசன்ட் வாண்ட் டு கோ அகேன்ஸ்ட் தி எஸ்டாப்ளிஷ்ட் சர்ச் ஆர் அத்தாரிட்டி. அப்போ இவர மாதிரி ஒரு நேச்சுரலிஸ்ட் இந்தோனேஷியா மலேசியா ஏரியால அகைன் ஒரு பிரிட்டிஷ் நேச்சுரலிஸ்ட் ஆல்ஃபிரட் வாலஸ் சொல்லிட்டு அவரும் இதே மாதிரி இஸ் a naturalist too. So he also studies a lot of அங்க இந்தோனேஷியால like a lot of biodiversity. அவரும் அதே மாதிரி ஸ்டடிஸ் எல்லாம் பண்ணிட்டு he comes to the same conclusion. என்ன பண்றாரு, ஒரு பேப்பர் எழுதி டார்வின் பெரிய ஆள் இல்லையா, அதனால அவர்கிட்ட அனுப்பி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு கிரிட்டிக் ஒன்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் அனுப்புறாரு. இதை பார்த்தோன்னே டார்வின் பயந்து போயிடுறாரு. ஐயோ நம்ம இன்னும் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு he also writes a paper. To Darwin's credit, both papers were actually read together at the same meeting. But இருந்தாலும் நம்ம இப்ப டார்வின் அப்படின்னா நம்ம தியரி ஆஃப் எவல்யூஷனா நம்ம டார்வின் தான் நமக்கு ஞாபகம் வருது இல்லையா. ஆல்ஃபிரட் வாலஸ், another thing is ஆல்ஃபிரட் வாலஸ் later on in his life அவர் actually he distances himself from this evolution. அவர் இன்னும் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா போயிட்டாரு. அதனால we remember Darwin for this. So எதுக்கு இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, ரெண்டு பேர் இருக்கு பாத்தீங்களா, ஹெர்ட்ஸ்பிராங் ரசல், ரைட். இவர் வந்து டச்சு, இவர் வந்து அமெரிக்கன். டச்னா ஐ திங்க் நெதர்லாண்ட்ஸ் நினைக்கிறேன், நெதர்லாண்ட்ஸ் ஃபெலோ. திஸ் இஸ் அமெரிக்கன். இவங்க ரெண்டு பேருமே இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஈச் அதர், தே வர் ஒர்க்கிங் ஆன் த சேம் திங், ரைட். அண்ட் தே கைண்ட் ஆஃப் கேம் டு த சேம் கன்க்ளூஷன். அண்ட் ஃபார்ச்சுனேட்லி ஃபார் தம் போத், இவங்களுக்கு வந்து we give credit to that work that they did to equally to both of them. ஹெர்ட்ஸ்பிராங் ரசல் இது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு டயக்ராம். அதாவது எப்படின்னா, இப்போ கெமிஸ்ட்க்கு வந்து பீரியாடிக் டேபிள் எவ்வளவு முக்கியமோ, பயாலஜிஸ்ட்க்கு வந்து தியரி ஆஃப் எவல்யூஷன் எவ்வளவு முக்கியமோ. ஏன்னா வந்து லைக் மில்லியன்ஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ், அதுக்கு ஒரு ஆர்டர் கொண்டு வருது அந்த பீரியாடிக் டேபிள். அதே மாதிரி சோ மெனி லைஃப் ஃபார்ம்ஸ், அதுக்கு ஒரு ஆர்டர் கொண்டு வருது அந்த எவல்யூஷனரி தியரி. அதே மாதிரி சோ மெனி வெரைட்டி ஆஃப் ஸ்டார்ஸ். நீங்க வானத்தை அண்ணாந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாமே வெள்ளையா தான் தெரியுது, பட் தே ஆர் சோ டிஃபரெண்ட் ஃப்ரம் ஈச் அதர். நல்ல கண்ணா இருந்து நல்லா அப்சர்வ் பண்ணீங்கன்னா யூ கேன் see stars of different colors. லைட்டா yellowish tinge-ஓட பார்க்கலாம், ரெட்டோட பார்க்கலாம், ப்ளூவா பார்க்கலாம், ஒயிட்டா பார்க்கலாம். so there are so many. இந்த கலர்ஸ் எல்லாம் என்ன, they are like temperature. ஒரு ஸ்டாரோட கலர் வந்து tells you the temperature of the star. உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து ஹீட் அப்படின்னா ரெட்னு சொல்லுவோம், கோல்ட் அப்படின்னா ப்ளூன்னு சொல்லுவோம். ஆக்சுவலி தட்ஸ் நாட் ட்ரூ. இப்போ நீங்க ஒரு அயன் பார் எடுத்துக்கிட்டு சூடு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் இட் பிகம்ஸ் yellow hot, then it becomes red hot, then it becomes white hot, then it becomes blue hot. So blue is actually hot. In the chart la ஞாபகம் வச்சுக்கோங்க, blue is hot, red is cold. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஸ்டார்ஸ் வந்து பல டென்சிட்டியில இருக்கு, பல சைஸ்ல இருக்கு, பல டெம்பரேச்சர்ல இருக்கு, பல டிஃப்ரெண்ட் பிரைட்னஸ்ல இருக்கு. எங்க பார்த்தாலும் ஸ்டார்ஸ் இருக்கு மேல நிமிர்ந்து பார்த்தா. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க ரெண்டு பேரும் ஒரு சார்ட் ஒன்று வரைகிறாங்க. சிம்பிள், எக்ஸ் ஆக்சிஸ்ல டெம்பரேச்சர் அண்ட் டிக்ரீசிங் டெம்பரேச்சர். அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஆக்சுவலா நீங்க ஆரிஜின் டுவர்ட்ஸ் வந்தீங்கன்னா தான் டெம்பரேச்சர் இஸ் இன்க்ரீசிங். ஓகே, ஸோ இங்க 3000 கெல்வின்னா இங்க 30,000 கெல்வின். இந்த y axisல they chart the brightness, luminosity. பார்த்தா தெரியும் இல்லையா, ரைட். so they have machines to measure that. so brightness measure பண்றதுக்கு they have instruments. so brightness எங்க போட்டு temperature எங்க போட்டு what they expected was இந்த எல்லா ஸ்டார்ஸையும் இதுல பிளாட் பண்ணா they thought the stars will fall all over the chart. ஆனா இப்படி நடக்கல. அது என்ன ஆச்சுன்னா 4 டிஃப்ரெண்ட் கிளம்ப்ஸ் இங்க பாருங்க, 1 2 3 4 கிளஸ்டர்ஸ், ஸ்டெல்லார் கிளஸ்டர்னு சொல்லுவாங்க. they all just grouped into 4 different clusters. சரி, என்ன இது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து இங்க வந்து குறைச்சல் டெம்பரேச்சர்னு சொன்னாங்க ரெட். ஸோ டெம்பரேச்சர் குறைச்சலா இருக்கு, லூமினாசிட்டி குறைச்சலா இருக்கு, ரைட். பிரைட்னஸ் குறைச்சலா இருக்கு, மேக் சென்ஸ். மேல வாங்க, டெம்பரேச்சர் ரொம்ப ஹாட்டா இருக்கு, பிரைட்னஸ் ஜாஸ்தியா இருக்கு, மேக் சென்ஸ், ரைட். 90% of the stars in the universe that we see lie on this line. So they call it the main sequence ன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, இப்போ இந்த பாட்டுக்கு வாங்க. இங்க டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்கு, ரைட். ஏன்னா இதோட கம்பேர் பண்ணுங்க, டெம்பரேச்சர் இங்க ஜாஸ்தியா இருக்கு, ஆனா லூமினாசிட்டி குறைச்சலா இருக்கு. டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்கு, ஆனா லூமினாசிட்டி குறைச்சலா இருக்கு. அது எப்படி இருக்க முடியும், ரைட்? பிசிக்ஸ்ல இன்னொரு லா ஒன்று இருக்கு, ஸ்டெஃபன்ஸ் லான்னு சொல்லிட்டு. அது என்ன சொல்லுது அப்படின்னா, ரேடியேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுது. அதாவது சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமா இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ ரேடியேஷன் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்றோம், டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்குது ஆனா ரேடியேஷன் குறைச்சலா இருக்கு, பிரைட்னஸ் குறைச்சலா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், தீஸ் ஆர் ஸ்மால் ஸ்டார்ஸ். அதனாலதான் அதுக்கு டுவார்ஃப்னு சொல்லி பேர் கொடுக்குறாங்க, ஒயிட் டுவார்ஃப்னு சொல்லி பேர் கொடுக்குறாங்க. இப்போ இந்த பாட்டு போறோம், இங்க வந்து டெம்பரேச்சர் குறைச்சலா இருக்கு, பிரைட்னஸ் அதிகமா இருக்கு. இதோட உல்டா, ரைட். சோ தீஸ் have to be large stars, larger surface area. அப்புறம் இது
ரைட்? டெம்பரேச்சர் குறைச்சலா இருக்கு, ஆனா பயங்கர பிரைட்டா இருக்கு. ஸோ வி கால் தம் சூப்பர் ஜெயன்ஸ். நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் மாதிரி இவங்க வந்து சூப்பர் ஜெயன்ஸ் அவங்க. ஓகே, ஸோ இப்போ 4 வகையான ஸ்டார் கிளஸ்டர்ஸ் சொல்லிட்டோம். இதை வச்சுட்டு இப்போ என்ன பண்றது? ரிமெம்பர் திஸ் வாஸ் இன் 1910. பிக் பேங் தியரியில வந்து 1930ல தான் வந்தது. ஸோ இந்த டைம்லலாம் அதெல்லாம் என்னன்னே தெரியாது. ஸோ இந்த 4 வகையான கிளஸ்டரை வச்சுட்டு என்னன்னு புரிஞ்சுக்கிறது. லைக் உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரு வேற ஒரு அவுட்டர் கேலக்சில இருந்து ஒரு ஏலியன் வரதை வச்சுக்கோம். ஏலியன் வருது, வந்து பாக்குது, நம்ம ஹியூமன்ஸ் எல்லாம் பாக்குது. நம்மளை பார்த்து என்னன்னு புரிஞ்சுக்கிறது? ஒரு சின்ன குழந்தை ஒண்ணு இருக்கு, ஒரு ஸ்கூல் போற பையன் ஒருத்தர் இருக்கான், காலேஜ் போற பொண்ணு ஒண்ணு இருக்கு, வேலைக்கு போற ஒரு அப்பா ஒருத்தர் இருக்கிறாரு, அப்புறம் வயசாகி ஸ்கின் எல்லாம் சுருங்கி போன ஒரு பாட்டி ஒருத்தவங்க இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் பார்த்து அது என்னன்னு புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு நாள் ட்ரிப்ல தான் வருது இந்த ஏலியன், ரைட்? அதாவது உலகத்துல பிறக்கிற ஹியூமன்ஸ் எல்லாம் பெருசா பிறந்து அப்படியே ஷ்ரிங்க் ஆகி சின்ன குழந்தை ஆயிடுவாங்கன்னு நினைக்குமா? இல்ல உலகத்துல பிறக்கிறவங்க எல்லாம் வந்து ரிங்கிள்டு ஸ்கின்னோட பிறந்து அதுக்கப்புறம் நல்லா பிளம்ப் ஆயிடுவாங்கன்னு நினைக்குமா? இல்ல வந்து கருப்பா பிறந்துட்டு வெள்ளையா போறேன், ஏன்னா வெள்ளையா இருக்காங்க, கருப்பா இருக்காங்க, ப்ரௌனா இருக்காங்க, எவ்வளவு வெரைட்டிஸ் ஆஃப் ஹியூமன்ஸ் இருக்கும் இல்லையா? இது என்னன்னு புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி கன்ஃபியூஷன் தான் இந்த சார்ட்டை பார்த்துட்டு, ரைட்? பட் scientists, after a lot of observation and a lot more math, understood that in the chart is nothing but a visual plot of stellar evolution. அதாவது ஒரு ஸ்டாரோடைய எவல்யூஷன் தான் இந்த சார்ட். பியூட்டிஃபுல்லா இந்த சார்ட்ல நம்ம விளக்கிடலாம் ஸ்டாரோட எவல்யூஷன். ஒரு நட்ஷெல்ல சொல்லணும் அப்படின்னா ஸ்டெல்லர் எவல்யூஷன், அதாவது ஸ்டாரோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நம்ம சொன்னோம் இல்லையா, பிக் பேங் விளக்கிட்டு இருக்கும்போது ஸ்டார்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் இந்த ஹைட்ரஜன் ஆட்டம், ஹீலியம் ஆட்டம், கேஸ் பார்ட்டிகல்ஸ் தான் சுத்திக்கிட்டு இருக்கு. இது வந்து கிராவிட்டினால கோவேலன்ஸ் ஆகுது, கேதர்ஸ் மாஸ், இட் ஹீட்ஸ் அப் at one particular critical mass and temperature and pressure, hydrogen fusion begins to happen. Let's say இது வந்து ஒரு 10 million Kelvin, ஓகே, அந்த இடத்துல இந்த ஹைட்ரஜன் starts fusing together to become helium. அந்த இடத்துல ஒரு ஸ்டார் பிறந்து விட்டது, ரைட்? இப்போ ஸ்டாரோட லைஃப் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஹைட்ரஜன் வந்து ஹீலியமா மாறிக்கிட்டு இருக்கு. எவ்வளவு நாள் மாறப்போகுது? ஃபியூல் இருக்கிற வரைக்கும் மாறப்போகுது. இப்போ ஒரு சின்ன வண்டியா இருந்ததுன்னா, நீங்க அதே சேம் அமௌண்ட் ஆஃப் பெட்ரோல் போட்டீங்கன்னா, சின்ன வண்டியா இருந்தா இட்ஸ் கோயிங் டு கோ ஃபார் அ லாங்கர் டைம். இதே ஒரு எஸ்யூவி மாதிரி பெரிய வண்டியா இருந்தா இட்ஸ் கோயிங் டு யூஸ் இட் அப் ஃபாஸ்டர். அதே மாதிரி சின்ன ஸ்டாரா இருந்ததுன்னா இட் வில் கோ அப் டு பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அதோட லைஃப் டைம் போய்கிட்டே இருக்கும். பெரிய ஸ்டாரா இருந்ததுன்னா இட் வில் பர்ன் அப் இட்ஸ் ஃபியூல் ஏர்லியர், ரைட்? ஸோ இப்போ ஹைட்ரஜன் ஃபியூல் எல்லாம் முடிஞ்சு போச்சு, ரைட்? ஓகே, இந்த ஸ்டார் ஃபார்ம் ஆகும்போது ரெண்டு ஃபோர்ஸ் சொன்னா நம்ம ஸ்டார் ஃபார்ம் ஆகும்போது. ஒண்ணு அந்த கன்ட்ராக்ஷன், கிராவிடேஷன் கன்ட்ராக்ஷனால உள்ள போய்கிட்டு இருக்குது. இப்போது ஹைட்ரஜன் ஃபியூஷன் ஆரம்பிச்சு அந்த எனர்ஜி எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் போது, இட்ஸ் கோயிங் டு புஷ் அவுட் சைட், ரைட்? ஸோ ஒரு கைண்ட் ஆஃப் அந்த ஒரு ஹைட்ரோஸ்டாட்டிக் ஈக்குவிலிபிரியம் வந்துருது. அதாவது இந்த புஷிங் எனர்ஜி, அந்த ஃபியூஷன் எனர்ஜி வெளியில புஷ் பண்ற எனர்ஜியும் கிராவிடேஷனால உள்ள புல் பண்ற அந்த புல்லும் இட் கம்ஸ் டு அன் ஈக்குவிலிபிரியம். அப்பதான் வந்து அந்த ஸ்டார் வந்து ஸ்டேபிளா இருக்கும், ரைட்? இட்ஸ் கோயிங் டு கீப் பர்னிங் இட்ஸ் ஃபியூவல். இப்போ ஃபியூல் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா there is no more fusion happening. அப்படின்னா there is no more pushing apart, pushing away from the center. அப்போ it's going to start contracting again. The core is going to shrink. வெளியில இருக்கிற லேயர் எல்லாம் ஷெட் பண்ணி விட்டுருச்சு. the core part இருக்குல்ல, அது வந்து it's going to shrink again. இப்படி கண்ட்ராக்ட் ஆகும்போது மறுபடியும் it's going to start heating up, right? மறுபடியும் ஹீட் அப் ஆகும்போது என்ன ஆகும்? மறுபடியும் டெம்பரேச்சர் அதிகமாகும். மறுபடியும் டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா அந்த ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த 10 மில்லியன் கெல்வினை விட்டுருங்க, அங்க ஒன்றும் நடக்காது. ஒரு 200 மில்லியன் கெல்வினுக்கு வாங்க. அவ்வளவு தூரம் டெம்பரேச்சர் வந்துருச்சுன்னா இந்த ஹீலியம் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் ஃபியூசிங் டு பிகம் பெரிலியம், அதாவது அடுத்த எலிமெண்ட் ஆக போகுது. பெரிலியம் ஃபியூல் முடிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் இட்ஸ் கோயிங் டு ஸ்டார்ட் கண்ட்ராக்டிங், கோர் ஷ்ரிங்கேஜ் அகைன், மறுபடியும் இட்ஸ் கோயிங் டு ஸ்டார்ட் ஹீட்டிங் அப், இன்னும் ஹையர் டெம்பரேச்சருக்கு போகணும், அப்பதான் பெரிலியம் ஃபியூஸ் பண்ண முடியும், ரைட்? ஸோ போக போக அந்த டெம்பரேச்சர் ரிக்வயர்மெண்ட் கெட்ஸ் பிகமிங் மோர் அண்ட் மோர். இப்படியாக ஒவ்வொரு எலிமெண்ட் அடுத்தடுத்த எலிமெண்ட் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு எங்க வரைக்கும் போகுதுன்னா அயன் வரைக்கும் போயிடும். அயன் வந்து நம்ம என்ன சொன்னோம், அட்டாமிக் நம்பர் 26 சொன்னோம், 26 வரைக்கும் போயிடுது. அயன் போயிட்ட அப்புறம் என்ன நடக்குதுன்னா, அயன் நியூக்ளியஸ் ஃபார் சம் அப்ஸ்கியூர் ரீசன் இஸ் வெரி வெரி ஸ்டேபிள். அயன் நியூக்ளியஸ்ல வந்து அந்த ஸ்டேபிள் ஐசோடோப் ஆஃப் அயன் வந்து ஐ திங்க் 56 நியூக்ளியான்ஸ் நினைக்கிறேன். அதாவது சம் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இன்சைட் தி நியூக்ளியஸ். That number is a magic number. It's very stable. நீங்க இதுக்கு மேல அயனை ஃபியூஸ் பண்ணணும்னா you need extraordinary amount of energy. Temperature சரி, pressure சரி. இந்த வகையான amount of energy you don't get it other than in the Big Bang. Big Bang முடிஞ்சு போச்சு, ரைட்? ஸோ இந்த அயனுக்கு மேல இருக்கிற எலிமெண்ட்ஸ், நம்ம அயன் வந்து 26 நம்பர் சொன்னோம், நம்ம எவ்வளவு சொல்லியிருக்கோம், 94 சொல்லியிருக்கோம், 94 வகையான எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ரெஸ்ட் ஆஃப் த எலிமெண்ட்ஸை நம்ம ஒன்றும் பார்க்கல, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகே? சும்மா வெரி குவிக் ஈக்குவேஷன், ஐ டோன்ட் வாண்ட் டு பாதர் யூ வித் ஈக்குவேஷன். ஆனால் சம்டைம்ஸ் ஈக்குவேஷன் ஆர் ஜஸ்ட் சிம்பிள், ஒரு பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும், அதுக்காக தான் அது போட்டிருக்கு. இது வந்து ஹைட்ரஜன் நியூக்ளியஸ்,
ஒரு நியூட்ரானோட சேர்ந்து ஒரு ஹைட்ரஜனோட இன்னொரு ஐசோடோப் ஒன்று டியூட்டீரியம்னு ஒன்று ஃபார்ம் பண்ணுது. ஐசோடோப்னா ஒன்றும் இல்லை, ஹைட்ரஜன் நியூக்ளியஸ்ல டிபிக்கலா ஒரு புரோட்டான் தான் இருக்கும், நியூட்ரான் கிடையாது. ஆனா வெரி ஸ்மால் ட்ரேசஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ல ஹைட்ரஜன் நியூக்ளியஸ்ல ஒரு நியூட்ரான் இருக்கும். அந்த ஐசோடோப் பேரு தான் டியூட்டீரியம். 2 டியூட்டீரியம் ஒன்னா சேர்ந்து இட்ஸ் கோயிங் டு ஃபார்ம் ஹீலியம் நியூக்ளியஸ். சரியா? சின்ன ஸ்டாரா இருந்ததுன்னா இந்த இடத்துல பர்ன் பண்ணி முடிஞ்சிடும். இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்டாரா இருந்ததுன்னா பிகாஸ் இட் can go up to that temperature, helium வந்து fuse ஆகி it can go up to beryllium. beryllium எல்லாம் ஃபார்ம் ஆயிடுச்சு, ஹீலியம் எல்லாம் காலி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் beryllium can start combining after another particular critical temperature to become carbon. Carbon can go up to become oxygen. நம்ம sun இருக்குல்ல, நம்ம sun வந்து mid sized star, sun வந்து can go up to carbon or oxygen cycle வரைக்கும் தான் sun ஆல போக முடியும். I don't see it here. Yeah, so oxygen வந்து silicon ஆகுது, silicon, sulfur, argon, calcium goes all the way up to iron. அயன் வரைக்கும் போயிட்டோம், முடிச்சிட்டோம், ரைட்? ஓகே. ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சுட்டதை வச்சு இப்போ நம்ம இந்த ஹெச்ஆர் டயக்ராம்னு சொல்லுவாங்க, இந்த ஹெர்ட்ஸ் ஸ்ப்ராங் ரிசல்ட் டயக்ராம், இதுல ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ தெர் இஸ் அ ஸ்மால் ஸ்டார் ஹியர். ஓகே, இந்த ஸ்மால் ஸ்டார் வந்து ஹைட்ரஜன் ஃபியூஷன் பண்ணி ஹீலியம் நியூக்ளியஸ் ஃபார்ம் பண்ணி முடிச்சிடுச்சு, ஹைட்ரஜனை பர்ன் பண்ணிடுச்சு. இட் டசன்ட் ஹேவ் இனஃப் எனர்ஜி anymore to burn the helium into the next higher element. என்ன ஆகுது? It's going to lose all its energy and it's going to fall into the white dwarf region வந்துட்டு போகுது. ஓகே, ஒரிஜினலா இங்க இருந்தது ஸ்டெல்லார் நர்சரி இங்க எங்கேயோ இருக்குது, ரைட்? அங்க இருந்து ஸ்டார் ஃபார்ம் ஆயிட்ட அப்புறம் இந்த லைன்ல எங்கேயோ ஒரு இடத்துல வந்து விழ போகுது. சின்ன ஸ்டாரா இருந்தா இங்க விழ போகுது, மிட் சைஸ் ஸ்டாரா இருந்தா இந்த இடத்துல, பெரிய ஸ்டாரா இருந்தா இங்க வரப்போகுது. ஸோ நம்ம இப்போ சின்ன ஸ்டாரை பார்க்கணும். சின்ன ஸ்டாரோட லைஃப் முடிஞ்சு போச்சு, ரைட்? முடிஞ்சு போயிடுச்சு, ஃபியூவல் பர்ன் பண்ணி முடிச்சாச்சு. இனிமே அதுக்கு ஃபியூவல் கிடையாது, இனிமே அதால வந்து பர்ன் பண்ணி லைட் கொடுக்க முடியாது. ஸோ இட்ஸ் பிகம்ஸ் அ ஒயிட் ட்வார்ஃப். டெம்பரேச்சர் ஹையா இருக்கு, பட் இட் டசன்ட் ஹேவ் இனஃப் மாஸ் to bring that heat up to a temperature where it can actually fuse the helium nucleus. அதாங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. So the dwarf ஆயிடுது, white dwarf அப்படியே தேஞ்சு it becomes a brown dwarf and then a black dwarf. அதுக்கப்புறம் it just disappears. இப்போ சன் இங்க இருக்கு பாருங்க, சன் மாதிரி ஒரு மிட் சைஸ்டு ஸ்டார் எடுத்துக்கோங்க. இந்த இது என்ன பண்ண போகுது? கார்பன் ஆக்சிஜன் சைக்கிள் வரைக்கும் they can go up to that. அங்க போயிட்ட அப்புறம் என்ன நடக்குது? மறுபடியும் அடுத்த சைக்கிளுக்கு போறதுக்கு it doesn't have enough energy. So என்ன ஆகுது? அவுட்டர் லேயர்ஸ் எல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகுது. அவுட்டர் லேயர் எக்ஸ்பேண்ட் ஆகி it becomes a red giant. ரெட் ஜெயண்ட் ஆகுது. ரெட் ஜெயண்ட் ஆகி அந்த வெளியில இருக்க லேயர்ல ஷெட்ஸ் அவே அண்ட் அகைன் அந்த உள்ள இருக்க கோர் அகைன் கோஸ் டு பிகம் அ ஒயிட் ட்வார்ஃப். இங்க வந்து விழுகுது. ஓகே, இப்போ மிட் சைஸை முடிச்சிட்டோம், இப்போ இங்க பெரிய சைஸ்க்கு வருவோம். ஓகே, இந்த பெரிய சைஸ்க்கு வந்தனா இது வந்து இது எப்படி விளக்கலாம்னா, ஆக்சுவலா ஐ டோன்ட் நோ, லைக் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கிறீங்க நிறைய, அதனால ஐ டோன்ட் நோ. இந்த கர்ணன் ஒரு படம் இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் ஓல்டர் ஜெனரேஷன் இருக்கவங்கள அந்த படம் பார்த்திருப்பீங்க. அதுல உள்ளத்தில் நல்ல உள்ளம் சொல்லிட்டு ஒரு சாங் ஒன்று வரும். அதான் வந்து கர்ணன் இறக்க போற தருவாயில் இருப்பார், அந்த கவச குண்டலத்தெல்லாம் கொடுத்துட்டு அந்த அம்புகள்லாம் பாஞ்சு படுத்திருப்பாரு, அவர் அந்த பேட்டில் ஃபீல்ட்ல படுத்திருப்பார். அப்போ வந்து கிருஷ்ணர் அந்த உள்ளத்தில் நல்ல உள்ளம்னு அழகா ஒரு பாட்டு ஒன்று பாடிக்கிட்டு வருவார். அந்த பாட்டு ஃபுல்லா சிவாஜி கணேசன் சாக போறாரு, ரைட்? ஈஸியா சாக மாட்டாரு. யங்ஸ்டர்ஸ் இருந்தீங்கன்னா ப்ராப்ளி நீங்க ஆலெக்ஸ் இந்த ஒண்டர்லேண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஒன்று அது பார்த்துருந்தீங்கன்னா யூ ப்ராப்ளி வில் நோ, பிகாஸ் ஆலெக்ஸ் டஸ் அ பெட்டர் ஜாப் தென் சிவாஜி கணேசன். ஆக்சுவலி அவர் எப்படி அவ்வளோ டிராமா பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபைனலி ஹி டைஸ், ரைட்? ஸோ அவ்வளோ ஒரு பெரிய டிராமா, தட் இஸ் வாட் கோஸ் ஆன் ஹியர். இந்த பெரிய ஸ்டார் இருக்கு தெரியுமா, இது வந்து அயன் வரைக்கும் போயிடுச்சுன்னு சொன்னோமா, அயன் வரைக்கும் போயிட்டு அதுக்கு மேல இட் கேனாட் ஜெனரேட் மோர் ஹீட் டு ஃபியூஸ் த அயன் நியூக்ளியஸ். ஸோ என்ன ஆக போகுது? It's going to start contracting. அந்த வெளியில இருக்கிற it's going to start contracting. Contract ஆகும்போது so much mass is inside, right? And so much heat is generated. So it's going to explode so dramatically, so spectacularly that and the supergiant eye expand eye is going to burst out in such a spectacular explosion. They call it supernova. கர்ணன் சிவாஜி கணேசன் மாதிரி அது சூப்பர்னோவா அது ஆக்சுவலா. அந்த சூப்பர்னோவால for a few seconds you have the right temperature and pressure for all the other elements to form. அயனுக்கு அப்புறம் எத்தனை எலிமெண்ட்ஸ் சொல்றோம்ல, அது எல்லாமே இந்த சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன்ல ஃபார்ம் ஆகும், ரைட்? ஸோ 3 வகையான டெத்து பார்த்தோம். எல்லாமே வந்து ஸ்டார் பிறந்து இந்த லைன்ல விழுது, அதோட சைஸை பொறுத்து அதோட டெத்து டிட்டர்மின் ஆகுதுன்னு சொன்னோம். 3 வகையான டெத்துன்னு சொன்னோம். ஒண்ணு வந்து இருக்கு அப்புறம் இல்லாம போயிடுது. இது வந்து இந்த முதல் மரியாதை சிவாஜி கணேசன் மாதிரி சொல்லலாம். இப்ப இருப்பாரு, அடுத்த செகண்ட் காணா போயிடுவாரு. அது மாதிரி ரொம்ப குவாய்ட் டெத். இது வந்து தேவர் மகன் சிவாஜி கணேசன் மாதிரி சொல்லலாம். லிட்டில் பிட் ஆஃப் டிராமா பட் நாட் சோ மச், ரைட்? இங்க வந்து டூ மச் டிராமா, பட் திஸ் இஸ் வேர் வி கெட் மோஸ்ட் ஆஃப் அவர் எலிமெண்ட்ஸ் ஃப்ரம்.
ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஜெயண்ட் சூப்பர் ஜெயண்டோட இன்டீரியர் எப்படி இருக்கும் அப்படின்றது, இந்த நியூக்ளியஸ் கோர் இருக்கு தெரியுமா, அங்கதான் ஆல் த ஹெவியர் எலிமெண்ட்ஸ் ஆர் தேர். ஸோ அந்த அது வந்து அந்த வெளியில இருக்கிற லேயர்ஸ் எல்லாம் அது தள்ளி விட்டுருதுன்னு சொல்றோம் இல்லையா, when it's shedding its outer layer, இதெல்லாம் it just spills them into the interstellar medium. அண்ட் இந்த அயன் கோரை மட்டும் தான் ரீடைன் பண்ணிக்கிறது. இந்த அயன் கோரை ரீடைன் பண்ணி தென் there is a core collapse சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. அந்த கோர் கொலாப்ஸ் வந்துட்டு அப்புறம் அங்க இருந்து அது வெடிப்படுறது தான் அந்த சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன். இதே கொஞ்சம் வேற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த ஸ்டெல்லார் நர்சரி. இங்க இருந்து தான் ஸ்டார்ஸ் ஃபார்ம் ஆகுது. யூ ஹேவ் அ ஆவரேஜ் ஸ்டார், யூ ஹேவ் அ மேசிவ் ஸ்டார். ஆவரேஜ் ஸ்டார்னா சன்னு எடுத்துக்கலாம். சன் ஐ டோல்ட் யூ ரைட், ஆஃப்டர் அ சர்டன் ஸ்டேஜ் இட் ஸ்டாப்ஸ் பர்னிங் அண்ட் தென் இட் பிகம்ஸ் கொஞ்சம் ப்ளோ அப் ஆகுது. இட் பிகம்ஸ் அ ரெட் ஜெயண்ட். ரெட் ஜெயண்ட் ஆயிட்ட அப்புறம் இன்னொரு ஸ்டேஜ்ல அவுட்டர் லேயர்ஸை ஷெட் பண்ணி பிளானட்டரி நெபுலா ஃபார்ம் பண்ணுது. உள்ள இருக்க கோர் இருக்கு தெரியுமா, தட் கோர் அகைன் பிகம்ஸ் அ ஒயிட் டுவார்ஃப். நம்ம ஏற்கனவே பார்த்தா இது வேற மாதிரி டெபிக் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். இது வந்து மேசிவ் ஸ்டார். massive star becomes a red supergiant, and the supergiant shed out பண்ணிடுது அதோட எக்ஸ்ட்ரா லேயர்ஸ் பண்ணிட்டு அந்த உள்ள இருக்கிற இன்டீரியர் இருக்கு தெரியுமா, அந்த இன்டீரியர் because of core collapse it breaks into a supernova. ஓகே, இந்த இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் பார்த்துக்கோங்க. இந்த சூப்பர்னோவா அந்த கோர் இருக்குல்ல, அது கோல்ட் ஸ்டார்னு சொல்லி சொல்றாங்க. இந்த கோல்ட் ஸ்டாரோட சைஸ் ஒரு பர்டிகுலர் கிரிட்டிக்கல் மேஸா இருந்ததுன்னா that is when it can become a neutron star. இது ஒர்க் அவுட் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்தியன் ஒருத்தர் சந்திரசேகர்னு சொல்லிட்டு, சந்திரசேகர் லிமிட்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஷெட்டிங் எல்லாம் முடிஞ்சிட்ட அப்புறம் ரிமைனிங் கோல்ட் ஸ்டார் இட்ஸ் mass is more than 1.4 times the mass of sun, solar mass இருந்ததுன்னா இட்ஸ் a candidate neutron star ன்னு சொல்லி சொல்றாங்க. it can become a neutron star. neutron starனா ஒண்ணும் கிடையாது. the protons or electrons are so heavily compressed against each other that they combine to form a neutron, right? so அதுதான் நியூட்ரான். இதே வந்து if it's more than 3 times the mass of sun அப்படின்னா it becomes a black hole. again என்ன அர்த்தம் அப்படின்னா, gravity is so strong, ஏன்னா matter is so compressed, gravity is so strong that nothing can escape from it. nothing na not even light. நமக்கு தெரிஞ்ச fastest வந்து light தான். light ஓட speed 3 lakh kilometers per second ன்னு நினைக்கிறேன். so even that cannot escape. there is no hole actually, but we call it a black hole because nothing can escape from it. அதே வந்து இன்னொரு வேற மாதிரியான சார்ட். இட்ஸ் லிட்டில் காம்ப்ளிகேட்டட், பட் கொஞ்சம் பார்த்துருவோம். இதான் வந்து பர்த் ஆஃப் த ஸ்டார், ரைட்? மாலிகுலர் கிளவுட்ல இருந்து புரோட்டோ ஸ்டெல்லார் கிளவுட். யூ ஹேவ் a low mass star, you have a big star. low mass star becomes a red giant and then it sheds out its outer layer. அதுக்கு பேரு planetary nebula. அதுக்கு it becomes a white dwarf, becomes a black dwarf. massive star becomes a supergiant, supernova, பிளாக் ஹோல் ஆகலாம், இல்லைன்னா நியூட்ரான் ஆகலாம். இந்த இடத்துல ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்க நாளைக்கு வேற எங்கேயாவது படிச்சுட்டு இது என்ன இவங்க வேற மாதிரி சொன்னாங்களேன்னு நினைச்சிடக்கூடாது. இந்த ரெட் ஜெயண்ட் இருக்குல்ல, தட் கேன் ஆல்சோ பிகம் சூப்பர்னோவா இஃப் இட்ஸ் அ பைனரி சிஸ்டம். அதாவது ரெண்டு ஸ்டார் பைனரி சிஸ்டமா ஒன்னு சுத்திக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா, இது ரெண்டுமே ஒயிட் டுவார்ஃப் ஆகி ரெண்டுமே ஒன்னா சுத்திக்கிட்டு இருந்ததுன்னா, there is a chance that they can become a supernova. Sun, even though it can become a red giant, will never become a supernova because we are not a binary star system. நம்ம sun வந்து தனி சிஸ்டம், ரைட்? ஓகே, சோ இப்போ நம்ம இந்த சூப்பர்னோவா பத்தி பார்த்தோம் இல்லையா? அந்த சூப்பர்னோவா வந்து நம்ம ஒரு கொஞ்சம் let's spend a few minutes there. சூப்பர்னோவா வந்து நடந்துட்டு தான் இருக்குது. பல கேலக்சிஸ்ல நடந்துட்டு தான் இருக்கு. ஈவன் மில்கி வே நம்ம கேலக்சிலையும் நடந்துட்டு தான் இருக்கு. ஐ பிலீவ் அதோட இப்போ இந்த டெலஸ்கோப்ல, இந்த அட்வான்ஸ்டு டெலஸ்கோப் எல்லாம் வந்துட்டு அப்புறம் ஒரு வருஷத்துலேயே they probably are looking at hundreds and thousands of supernovas. ஆனா இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி இன் ரெக்கார்டட் ஹிஸ்டரினா என்ன, ஒரு 2000-3000 வருஷத்துக்குள்ள கண்ணுக்கு, அதாவது நேக்கட் ஐக்கு விசிபிளா இருக்கிற சூப்பர்னோவா வந்து 6 சூப்பர்னோவா சொல்றாங்க, ரைட்? அதுல ஒரு முக்கியமான சூப்பர்னோவா வந்து இந்த 1054 இங்க இருக்கு பாருங்க. இந்த 1054 சூப்பர்னோவா, இது வந்து AD 1054. AD வந்து இப்ப யாரும் ADன்னு சொல்றது இல்ல, காமன் ஈரா CEன்னு சொல்றாங்க. 1054 CE, அதாவது ராஜேந்திர சோழன் காலத்துல ஒரு சூப்பர்னோவா ஒண்ணு வானத்துல வந்தது. இதை வந்து சைனீஸ் நோட் பண்ணிருக்காங்க, அரப்ஸ் நோட் பண்ணிருக்காங்க, ஈவன் நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் கூட அதை ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அப்ப அவங்களுக்கு அது சூப்பர் நோவான்னு தெரியாது. அதனால சைனீஸ் வந்து அது கெஸ்ட் ஸ்டார் அப்படின்னு சொல்றாங்க. பகல் வானத்துல நம்மளால நட்சத்திரம் பார்க்க முடியுமா? முடியாது. ஆனா பகல் வானத்துல ஒரு ஃபியூ மந்த்ஸ் இது எக்ஸ்ப்ளோர் ஆயிட்டப்போ ஃபார் ஃபியூ மந்த்ஸ் தே குட் see this star in the day sky. அந்த அளவுக்கு அது பிரைட். எவ்வளவு பிரைட்னு பாத்துக்கோங்க. அப்படின்னா 1054ல இது வந்ததுன்னு சொன்னாங்க. ஆக்சுவலா இந்த எக்ஸ்ப்ளோஷன் did not happen in 1054 because remember this, நம்ம வந்து astronomical objects இல்ல astronomical phenomena பேசும்போது we are talking about huge distances.
அப்போ நம்மளுக்கு கிலோமீட்டர்லாம் இனிமே வேலைக்கு ஆகாது. இப்போ சென்னையில இருக்கவங்களா இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், பெசனா இருக்கும் அடையாருக்கு எவ்வளவு தூரம்னு கேட்டானா ஒண்ணு நீங்க 4 கிலோமீட்டர்னு சொல்லலாம், இல்லைன்னா 10 நிமிஷம்னு சொல்லலாம், இல்லைன்னா 4 நிமிஷம்னு சொல்லலாம். எல்லாமே ஒண்ணுதான். 4 kilometers is true. நடந்து போனோம்னா 10 நிமிஷம் ஆகும், தட் இஸ் ஆல்சோ ட்ரூ. கார்ல போனோம்னா 3 நிமிஷம் 4 நிமிஷம் ஆகும், தட் இஸ் ஆல்சோ ட்ரூ. ஸோ நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வேணும், நம்ம எதை வச்சு சொல்றோம் அப்படின்றது. அதாவது நீங்க டிஸ்டன்ஸை டைமை வச்சு நீங்க வந்து டைம் ஒரு யூனிட் ஆஃப் மெஷரா வச்சு சொல்றீங்க, தட்ஸ் ஃபைன். பட் யூ ஹேவ் டு ஹேவ் அ ஸ்டாண்டர்ட், ரைட்? கார்ல போனீங்களா நடந்து போனீங்களான்னு சொன்னாதான் எனக்கு புரியும் எவ்வளவு தூரம். அந்த மாதிரி ஃபாஸ்டஸ்ட் வந்து லைட்னு சொல்லிட்டோம். ஸோ லைட்டோட ஸ்பீட் என்னன்னு நமக்கு தெரியும், 3 லட்சம் கிலோமீட்டர்ஸ் பர் செகண்ட், ரைட்? இந்த ஸ்பீட்ல லைட்டு ஒரு வருஷத்துல எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணுதோ அந்த டிஸ்டன்ஸ் இஸ் கால்ட் 1 light year. இப்ப நம்ம சூரியனை பாக்குறோம். இப்ப நம்ம சூரியனை பார்த்தோம்னா இந்த நிமிஷத்துல சூரியனை நம்ம பார்க்கல, சூரியன் 8 நிமிஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதான் நம்ம பாக்குறோம். ஏன்னா சூரியன்ல இருந்து ஒளி வந்து நமக்கு வந்து சேர்றதுக்கு 8 நிமிஷம் ஆகுது. So we are actually looking back into time. When you are actually looking into space, you're actually looking back in time. இந்த பர்டிகுலர் சூப்பர்னோவா 1054 சூப்பர்னோவா இது எவ்வளவு தூரத்துல இருக்குன்னா 6300 லைட் இயர்ஸ் அதே தூரத்துல இருக்கு. அப்படின்னா இவங்க 1054ல பார்த்த சூப்பர்னோவா அதுக்கு முன்னாடி 6300 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளோர் ஆன சூப்பர்னோவா, ரைட்? இந்த மாதிரி வேற ஏதாவது சூப்பர்னோவா பக்கத்துல இப்ப இருக்குதா, வெடிக்க போதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பயப்படவே வேண்டாம். ஒரு 500 லைட் இயர்ஸ்க்குள்ள சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோர் ஆனாதான் அது வந்து எர்த்துக்கு இம்பாக்ட் இருக்க போகுது. அந்த டிஸ்டன்ஸ்ல இப்ப எதுவும் கேண்டிடேட் சூப்பர்னோவா கிடையாது. நம்ம லைஃப் டைம்ல அட்லீஸ்ட் ஹியூமன் லைஃப் டைம்ல we are not going to see. Okay, another visible to naked eye supernova வந்து 1987ல ஒன்று வந்துச்சு. அது வந்து லார்ஜ் மெஜல்லனிக் கிளவுட், இது இன்னொரு கேலக்சி அங்க வந்துச்சு. இது வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர்ல, நமக்கு நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல இருந்தா உங்களுக்கு சதர்ன் ஹெமிஸ்பியர் ஆஸ்திரேலியால இருந்தீங்கன்னா இல்லைன்னா சவுத்ல ஆப்பிரிக்கால இருந்தீங்கன்னா it was faintly visible, but it was visible to the naked eye. இந்த சூப்பர்னோவா வந்து இட்ஸ் a neutron star now. நீங்க பார்க்க முடியாது, ஆனா இந்த லொகேஷனை வந்து நீங்க லொகேட் பண்ணணும். நீங்க ஸ்கை வாட்ச் பண்றவங்களா இருந்தீங்கன்னா இந்த டாரஸ் கான்ஸ்டலேஷன்ல அந்த ஏரியால யூ கேன் kind of point to the direction of the sky and say like this is where it happened அப்படின்னு சொல்லிட்டு you can say that. Okay, so நம்ம இந்த என்ன சொல்றது, இந்த ஜெயன்ஸ் சூப்பர் ஜெயன்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஐ மீன் அகாடமிக்கா புக்ல பாக்குறத விட வானத்துல போய் பார்த்து நமக்கு இதெல்லாம் ரெலவெண்ட், நமக்கு தெரிஞ்ச ஸ்டார்ஸ் தான் இவங்கெல்லாம். முக்கியமா நமக்கு தெரிஞ்சது வந்து சன், ரைட்? இட்ஸ் மெயின் சீக்வன்ஸ் ஸ்டார். வேற யார் மெயின் சீக்வன்ஸ் ஸ்டார்னு பாத்தீங்கன்னா சித்திரை மாசம் தானே. இப்போ நீங்க மேல போய் பாத்தீங்கன்னா நைட் ஒரு 7-8 மணிக்கு you can see சித்திரை. ஆக்சுவலி சித்திரை is also a main sequence star, but it's a really huge star, much bigger than the sun. புனர்பூசம் போலெக்ஸ், இது வந்து ஜெயண்ட், ரெட் ஜெயண்ட். இது ரோகிணி ஆல்டபரான், தட்ஸ் ஆல்சோ ரெட் ஜெயண்ட். அப்புறம் இந்த துருவ நட்சத்திரம் சொல்றாங்க இல்லையா, வடமீன் பொலாரிஸ், இது வந்து இட்ஸ் சூப்பர் ஜெயண்ட். சூப்பர் நோவா கேண்டிடேட்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவாதிரைன்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அது வந்து பீட்டல் ஜூஸ். இது வந்து இட்ஸ் அ கேண்டிடேட் சூப்பர் நோவா. எவ்வளவோ வருடங்களுக்கு பிறகு திஸ் இஸ் கோயிங் டு கம் அவுட் ஆஸ் அ சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன். பட் I believe it's too far away. நமக்கு இம்பாக்ட் இருக்க போறது இல்லை. I don't think we are going to feel an impact because it's really far away. Okay, நம்ம இப்ப பார்த்தத குயிக்கா பார்த்துருவோம். யூனிவர்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் 90% ஹைட்ரஜன், 8% ஹீலியம், ரிமைனிங் 2% அதர் எலிமெண்ட்ஸ். எல்லாத்தையும் பார்த்துட்டோம்ல, எல்லாம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி பார்த்துருந்தாங்க. இதுல வந்து பிக் பேங்ல இருந்து வந்தது வந்து எல்லா ஹைட்ரஜனும் பிக் பேங்ல இருந்தா வந்தது. ஹீலியம்ல 80% ஹீலியம் பிக் பேங்ல இருந்து வந்தது, ட்ரேசஸ் ஆஃப் அதர் எலிமெண்ட்ஸ். மீதி 20% ஹீலியமும் மிச்ச எலிமெண்ட்ஸ் எல்லாமே அன்டில் அயன் வந்தது வந்து ஸ்டெல்லார் இன்டீரியர்ல இருந்து வந்திருக்கு. சூப்பர் நோவால இருந்து அதுக்கும் மேற்பட்ட எலிமெண்ட்ஸ் அங்க இருந்து தான் நம்மளுக்கு வந்திருக்கு. இந்த இதெல்லாம் வந்து வெளியில இஜெக்ட் அவுட் பண்ணி ஸ்பேஸ்ல இன்டர்ஸ்டெல்லார் மீடியத்துல இப்ப இந்த டஸ்ட் எல்லாம் போய் கலந்துருச்சு. இதெல்லாம் கலந்து அடுத்த ஜெனரேஷன் ஆஃப் ஸ்டார்ஸ், அந்த இடத்துல இன்னொரு ஜெனரேஷன் ஆஃப் ஸ்டார்ஸ் வரதுக்கு அதுதான் அங்க பயன்படுது. இப்போ அதுதான் நமக்கு ஆச்சு. நம்மளோட சோலார் சிஸ்டத்தை பிக்கா பார்த்துவோம். 4.6 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இப்படிதான் இருந்தது, ஒண்ணுமே இல்ல. ஜஸ்ட் சம் ஆட்டம்ஸ், கிளவுட்ஸ் அண்ட் டஸ்ட் வேர் ஃப்ளோட்டிங் அரவுண்ட். அதுல ஒரு ஸ்டார் உருவாச்சு, அதுதான் சன்னு. சன் உருவாகி விடுபட்டு போன அந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து உருவானதுதான் பிளானட்ஸ், மற்ற மீட்டியோர்ஸ், மீட்டியோரைட்ஸ் அதெல்லாமே. ரைட், so I mean அதாவது டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ்னு சொல்றோம் இல்லையா, சன்னை
எர்த்துக்கு பக்கத்துல இருக்கிற நெருக்கமான உள்ள பிளானட்ஸ் எல்லாமே டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ், சாலிட் ஆக்சுவலி. தே டோன்ட் ஹேவ் லாட் ஆஃப் ஹைட்ரஜன் ஆர் ஹீலியம். ஏன் அப்படின்னா சோலார் விண்ட்ஸ் வந்து அதெல்லாம் துரத்தி விட்டுருது, அதெல்லாம் இருக்காது. ஆனா நீங்க எர்த், மார்ஸுக்கு அப்புறம் உள்ள அந்த அவுட்டர் பிளானட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தேர் மோஸ்ட்லி கேஷியஸ் பிளானட். ஏன்னா சன்னோட எஃபெக்ட் வந்து அவங்க குறைச்சல், ஸோ தே கேன் ஸ்டில் ரிமைன் அஸ் கேஷியஸ் பிளானட்ஸ். ஓகே, இதெல்லாம் தவிர சூப்பர்னோவாலாம் தவிர இப்போ லேட்லி ஒரு 10 வருஷத்துக்குள்ள நியூட்ரான் ஸ்டார் கொலிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு அஸ்ட்ரானமர் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நியூட்ரான் ஸ்டார் கொலிஷன்லயும், அதாவது 2 நியூட்ரான் ஸ்டார், ரைட், they are so close to each other that they are spinning around each other. At one point they are going to start colliding into each other. அந்த மாதிரி இடத்துல lot of heavier elements like gold இதெல்லாம் உருவாகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 2017ல ஒரு they call it a kilonova. I think they call it a kilonova. Neutron star collision க்கு பேரு kilonova. இந்த kilonova-ல இப்போ 2017ல ஒரு kilonova ஈவென்ட் ஒன்று நடந்தது. அதுல வந்து hard to remember these numbers, but நம்ம பூமி மாதிரி ஒரு 300 பூமியோட வெயிட் எவ்வளோ, அந்த வெயிட் அளவுக்கு கோல்டு உருவாச்சோம். யோசிச்சு பாருங்க அவ்வளவு கோல்டு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஓகே, சோ இதெல்லாமே வெளியில தான் நடக்குதா, எர்த்ல எதுவுமே நடக்கலையா அப்படின்னு நம்ம ஆரம்பத்துல சொன்னோம், எதுவுமே நடக்கல. பட் ட்ரேஸ் அமௌண்ட் there is something happening. அது என்னன்னு பார்த்துருவோம். upper reaches of the atmosphere, right, where the cosmic rays are coming in. Atmosphere வந்து filter பண்ணி விட்டுரும், but I'm talking about the upper reaches of the atmosphere. Cosmic rays என்றது rays கிடையாது, basically they are particles, protons or neutrons. அதுதான் நம்ம அட்மாஸ்பியர் வந்து 78% நைட்ரஜன் நமக்கு தெரியும். அதனால நம்ம மேல இருக்கிற நைட்ரஜனோட இந்த ஃபாஸ்ட் மூவிங் காஸ்மிக் ரேஸ் மோதி அந்த நைட்ரஜன் நியூக்ளியஸ, இங்க பாருங்க, நைட்ரஜன் நியூக்ளியஸ கார்பன் நியூக்ளியஸா கன்வெர்ட் பண்ணுது. நம்ம என்ன சொன்னோம், எர்த்ல வந்து இது நடக்கிறது ரொம்ப 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 கஷ்டம்னு சொன்னோம், ரைட். பட் அது வர ஸ்பீடு, அந்த இம்பாக்ட்ல இட் கேன் knock off protons from inside a nitrogen nucleus and make it into a carbon nucleus, right, but very trace amount. In the carbon-14 is an isotope of carbon that we know is used for radiometric dating. இந்த கீழடியில எல்லாம் பயன்படுத்துறது இந்த carbon-14 தான். அந்த மாதிரி பெரிலியம் அந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது, போரான் அப்படி ஃபார்ம் ஆகுது. நம்ம we can skip into the rest of it. Okay, humans, நம்ம மென் வந்து இந்த மாதிரி எதுவும் பண்ண முடியுமா? ஹியூமன்ஸால இந்த மாதிரி நியூக்ளியர் ரியாக்ஷன் பண்ண முடியுமானா பண்ண முடியும். பண்ணிட்டு இருக்கோம். எங்க பண்ணிட்டு இருக்கோம்? இந்தியாலையும் பண்ணிட்டு இருக்கோம். கூடங்குளம் நியூக்ளியர் ரியாக்டர், கல்பாக்கம் நியூக்ளியர் ரியாக்டர், கனகப்பு. இங்க என்ன பண்றோம்னா we are not bringing protons together or neutrons together. That is very difficult, really difficult. ஏன்னா I don't know if I mentioned this, there are 4 fundamental forces of nature, remember. Weak nuclear force, strong nuclear force, electrostatic force, gravitational force. சரியா? இதுல ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் வந்து இந்த ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ். ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து ஆனா அதோட ரேஞ்ச் வந்து ரொம்ப ஷார்ட். only within the range of the nucleus it can happen, right? இப்போ நீங்க 2 புரோட்டான் உள்ள கொண்டு வரணும்னா அது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்ஷன் போகுது. அந்த ரிப்பல்ஷனை ஓவர் கம் பண்ணி நீங்க அது உள்ள நெருக்கி கொண்டு வந்து அந்த ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் டேக் ஓவர் பண்ற அளவுக்கு நீங்க அது உள்ள பக்கத்துல கொண்டு வரணும்ன்றதுக்கு வந்து requires tremendous amount of energy. அதனால ஃபியூஷன் ரியாக்ஷன் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் us. they are working on it, எக்ஸ்பெரிமெண்டலா பண்ணிட்டு இருக்காங்க, பட் பெரிய லெவல்ல பண்ண முடியல. whereas the uranium plutonium are really heavy nucleus, right? heavy போக it's going to become unstable. So the unstable nucleus ரெண்டா தெரிச்சு நீங்க 2 சின்ன ஆட்டம் பண்ண முடியும். that is possible. அதான் இங்க பண்றாங்க இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல, அதான் பண்றாங்க. யுரேனியம் 92 சொன்னோம், plutonium 94 சொன்னோம். இந்த நம்பர் என்னன்னு யோசிச்சீங்கன்னா this is just the sum of protons and neutrons in the nucleus. மறந்துடுங்க அத. so இத வந்து யுரேனியம் ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணி you are going to make it into a stable barium atom and a krypton atom. So in the behind there's a lot of science behind why it's not 2 barium atoms or why it's not 2 krypton atoms. Just remember you are breaking up bigger nucleus into 2 or more smaller nucleus. அதான் இங்க நடக்குது. இது வந்து fission reaction. fusion reaction நடக்குது நான் சொன்ன மாதிரி அந்த எங்க இதுக்குன்னா ஆர்டிஃபிஷியல் சிந்தசிஸ் ஆஃப் ஹையர் எலிமெண்ட்ஸ் சொன்னாலே அங்க நடக்குது. எங்க இதெல்லாம் நடக்குதுன்னா ஐரோப்பா, அமெரிக்கா இந்த மாதிரி இடங்கள்ல இந்த சென்டர் ஃபார் யூரோப்பியன் நியூக்ளியர் ரிசர்ச் சுவிட்சர்லாண்ட்ல அங்க வந்து இதை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டலா பண்ணிட்டு இருக்காங்க. they do like high speed particles ஒண்ணா விட்டு கொலைட் பண்ண வச்சு they try to make higher elements. so இது வந்து ஒரு சின்ன ரிவ்யூ. இது என்ன பண்ணோம், பிக் பேங்ல இருந்து 98% of the matter in the universe is from big bang. 90% ஹைட்ரஜன், 8% ஹீலியம் முடிஞ்சு போச்சு. மீதி எல்லாம் வந்து இந்த இப்போ வந்து ஸ்டார்ஸ்ல உருவாகிட்டு இருக்கு. இந்த ரெட் ஜெயண்ட், சூப்பர்னோவா, ரைட், நியூட்ரான் ஸ்டார்ஸ், அது அல்லாமல் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ், பார்ட்டிகல் ஆக்சிலரேட்டர்ஸ். ஸோ நாம இப்போ பார்க்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாமே இங்க இருந்து தான் வந்திருக்கு, ரைட், மோஸ்ட்லி ஃப்ரம் ஸ்டார்ஸ். ஸோ அகைன் we are going back to our periodic table. இப்போ இந்த பீரியாடிக் டேபிள்ல
அழகா கொடுத்துட்டாங்க பாருங்க. எங்க இருந்து வந்திருக்கு? பிக் பேங்ல இருந்து ஹைட்ரஜன், ஹீலியம் மோஸ்ட்லி அங்க இருந்தா வந்திருக்கு. லோ மாஸ் ஸ்டார்ஸ், எக்ஸ்ப்ளோடிங் மேசிவ் ஸ்டார்ஸ், ரைட்? மர்ஜிங் நியூட்ரான் ஸ்டார்ஸ், ரைட்? கொடுத்துட்டாங்க பாருங்க, உங்களுக்கு கலர்ஸ் கொடுத்துட்டாங்க. நியூட்ரான் ஸ்டார்ல இருந்து என்ன வருது, எக்ஸ்ப்ளோடிங் மேசிவ் ஸ்டார்ஸ்ல இருந்து என்ன வருது, காஸ்மிக் ரே ஃபிஷன் சொன்னால பெரிலியம் போரான் வருதுன்னு அது. ஸோ இந்த ஆஸ்ட்ரோபிசிக்கல் சோர்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து இந்த சார்ட்ல காமிச்சிட்டாங்க உங்களுக்கு. இந்த சார்ட் வந்து இன்னும் அதை விட சூப்பரா இருக்கும். ஆஸ்ட்ரோபிசிக்கல் சோர்ஸ் மட்டும் இல்லாம ஆஸ்ட்ரோபயாலஜிக்கல் யூஸ், இது பயாலஜிக்கல் யூஸ் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இங்க பாருங்க, இங்க இருக்க லெஜெண்ட். The left top will give you the astrophysical source. The right top will give you the biological. Sorry, my mouse is misbehaving. It's going to give you the biological source. So நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆட்டம் எடுத்துக்கோம், கார்பன் எடுத்துக்கோம். கார்பன்ல this is the source. என்ன source பாருங்க, light blue comes from low mass stars, dark blue comes from high mass stars. Red color says it's essential in all life, right? அது உண்மை. வேற என்ன பார்க்கலாம்? அயன் பார்ப்போமா? ஓகே, இங்க இருக்கு அயன். அயன் வந்து it's a major transition metal in life. தெரியும் நமக்கு ஹீமோகுளோபின் அயன் இருக்குன்னு தெரியும். எங்க இருந்து வந்திருக்குன்னு பாருங்க, சூப்பர் நோவால இருந்து வந்திருக்கு இந்த yellow கலர். இந்த ப்ளூ கலர் வந்து ஹை மாஸ் ஸ்டார்ல இருந்து வந்திருக்கு, ரைட்? என்ன இதுல இருந்து நமக்கு தெரியுது, நம்ம எல்லாருமே ஸ்டார் டஸ்ட்ன்றது நம்மளுக்கு தெரியுது. அதாவது நம்மளுடைய உடம்பு, அதாவது நம்ம செல் எல்லாமே வந்து கார்பன் பேஸ்டு, ரைட்? இந்த கார்பன் எங்க இருந்து வந்திருக்கு, ஒரு ரெட் ஜெயண்ட்ல இருந்து வந்திருக்கு இந்த கார்பன். ஆக்சிஜன் அகைன் ரெட் ஜெயண்ட் ஷெட்டிங்ல இருந்து வந்திருக்கு. நம்ம ரத்தத்துல ஓடக்கூடிய ஹீமோகுளோபின்ல இருக்கிற அந்த அயன் வந்து சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன்ல இருந்து வந்திருக்கு, ரைட்? நம்ம விரும்பி அணிந்து கொள்ளும் அந்த தங்க ஆபரணங்கள்லாம் எங்க இருந்து வந்திருக்கு, நியூட்ரான் ஸ்டார் பொல்யூஷன்ல இருந்து வந்திருக்கு. எங்க இருந்தெல்லாம் வந்திருக்கோம் பாருங்க. So from dust we emerge. சரி, எங்க போறோம், வந்துட்டோம், ரைட்? எங்க போய்கிட்டு இருக்கோம் இப்போ? இதான் சன், இப்போ இருக்கிற சன். ஓகே, இன்னும் சன் வந்து சன்னோட ஹாஃப் லைஃப் முடிஞ்சிச்சு. ஆக்சுவலா சன் வந்து உருவாகி இப்போ 4.5 பில்லியன் இயர்ஸ் ஆயிடுச்சு. இன்னொரு 4.5 பில்லியன் இயர்ஸ் அது வந்து இட் ஹாஸ் ஸ்டில் ஹாஸ் லைஃப். ஸோ நம்ம பாதி மிடில் ஏஜ்டு ஸ்டாரோட இதுல நம்ம இருந்துட்டு இருக்கோம். இன்னும் ஒரு பில்லியன் காலத்துக்கு அப்புறம் என்ன ஆக போகுது, சன் இஸ் கோயிங் டு பிகம் சோ ஹாட் தட் நம்மளால எர்த்ல இருக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஹாட் ஆக போகுது. இன்னும் ஒரு 2 பில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆக போகுது, இட்ஸ் கோயிங் டு ரியலி எக்ஸ்பேண்ட், இந்த ரெட் ஜெயண்ட் ஆக போகுது. அப்போ வந்து பூமியில உங்களுக்கு தண்ணி எல்லாம் இருக்க போகுது, தண்ணி எல்லாம் போயிடுச்சு, காத்தா போயிருக்கும், எவாபரேட் ஆகி போயிருக்கும். ஸோ எர்த் வந்து அப்போ இன்ஹாபிட்டட் பிளேஸ் கிடையாது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இட் ஷெட்ஸ் இட்ஸ் அவுட்டர் கோர், ஐ மீன் அவுட்டர் ரீஜன், sheds its outer region into planetary nebula சொல்லிட்டு அது ஒரு மாதிரி ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வேப்பர்ஸ் ஆஃப் கேஸ் அண்ட் கிளவுட், மாலிகுலர் கிளவுட்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த கோர் இருக்குல்ல, கோல்டு ஸ்டார் இருக்குல்ல, தட் இஸ் கோயிங் டு பிகம் அ ஒயிட் dwarf and that is going to become a black dwarf. முடிஞ்சு போச்சு, சூப்பர் நோவா கிடையாது நம்மளுக்கு. ஆனா நாம இப்படிதான் நம்ம எண்டு வரணும்னு அவசியம் கிடையாது. நாம இவ்வளவு தூரம் போக போறதே கிடையாது. நம்ம வந்து ப்ராபப்ளி வில் கெட் an asteroid, டைனோசர்ஸை வைப் அவுட் பண்ண மாதிரி ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து நம்ம காலி பண்ணலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு பெரிய ஒரு பாக்டீரியாவோ வைரஸோ வந்து எத்தனையோ எக்ஸ்டிங்ஷன்ஸ் நடந்திருக்கு இல்லையா யூனிவர்ஸோட ஹிஸ்டரி, யூனிவர்ஸ்ல எர்த்தோட ஹிஸ்டரியில. அந்த மாதிரி நம்மளும் எக்ஸ்டிங்டா போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் கவலைப்படாதீர்கள், ஏனென்றால் எங்கேயோ ஒரு இடத்துல நாமளும் ஸ்டார் டஸ்டா வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும். From dust we emerge, in dust we merge. Okay, thanks for listening and எதுவும் கேள்விகள் இருந்தா கேளுங்க. இந்த ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் ஐ எம் நாட் an expert. நான் வந்து படித்ததே பகிர்ந்து கொண்டேன். இதுல கேள்விகள் நிறைய வரும், ஏன்னா நான் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு அவ்வளவு கேள்விகள் வந்தது. உங்களுக்கு இப்ப இன்னைக்கு கேட்டதுல, அதாவது காது கொடுத்து கேட்டதுல கேள்விகள் எதுவும் இருந்ததுன்னா ஷியூரா கேளுங்க. மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப அருமையான விரிவான சொற்பொழிவு. நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க. ரொம்ப நல்ல ரொம்ப அருமையான சொற்பொழிவு, நல்ல ரொம்ப தெளிவா ரொம்ப ஆழமா பேச மேடம் கத்திருக்காங்க. கடகடகன்னு பேசினாலும் ஒரு வார்த்தை கூட அதிகமாகவும் இல்லை குறைச்சலாகவும் இல்லை. ரொம்ப அழகான சொற்பொழிவு. ஒரு அஸ்ட்ரானமி புக், ஒரு பெரிய தடியான தூக்க முடியாத அப்படி ஒரு ஹெவியான புக் எடுத்து படிச்ச அளவுக்கு நீங்க சொல்லி ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு ஒரு ஆச்சரியமா, எனக்கு கடைசியான சொன்னது நீங்க we will become all super dust சூப்பர்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூப்பர் ஸ்டாரா சூப்பர் ஸ்டார் சூப்பர் டஸ்ட்க்கு போது கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. பட் எனிவே that is going to happen after million years இல்லையா? அதை பத்தி கவலைப்படாதீங்க.
பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். இல்ல ஒரு இத்தனை இங்க பாருங்க, நம்ம இந்த இது ஏதோ கவுண்ட் பண்ணி சொல்ற மாதிரி இத்தனை ஜீரோல 10 ஜீரோவா 12 ஜீரோவா மேக்ஸ் நோ டிஃபரன்ஸ் ஃபார் மீ. ஏன்னா அதுக்கு 2-3 ஜீரோக்கு மேல ஒண்ணும் தெரியல. நமக்கு 100 வயசு, 100க்கு மேல 105 1000 10,000 மில்லியனா அந்த ஜீரோவுக்கு வேல்யூவே இல்லை, கவலைப்படாது. அதனால அருமையான சொற்பொழிவு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இவ்வளவு இப்ப பாருங்க, பூமி மேல இவ்வளவு இரும்பு இருக்குது. இது இவ்வளவு பெரிய இரும்பும் எங்கேயோ இருந்து எங்கேயோ ஸ்டார்ல இருந்து வந்து கீழே விழுந்து அதெல்லாம் இறுகி மண்ணுக்குள்ள அவ்வளவு ஸ்ட்ராங் தாது பொருட்களா வந்திருக்கு. அப்படிதான் நீங்க சொல்றது இல்லையா? அந்த மாதிரி வெவ்வேறு தாது பொருள், தங்கமா அப்படிதான் எங்கேயோ. சோ நம்ம அந்த காலம்னா எத்தனையோ பில்லியன் இயர்ஸ்க்கு நம்ம இறக்குமதி பண்ணியிருக்கிறோம். நமக்கு செல்லர் யாருன்னா வெவ்வேறு ஸ்டார்ஸ். இப்போ சைனா, அமெரிக்காவில இதெல்லாம் நம்ம எலக்ட்ரானிக்ஸ் வாங்குற மாதிரி அந்த காலத்துல நம்ம என்னென்னமே வாங்கியிருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு ரொம்ப தெளிவா ரொம்ப புரிஞ்சது. ஃபுல்லா நான் நல்லா கவனிச்சு பார்த்தேன். ரொம்ப மகிழ்ச்சி. மற்றவங்க கேள்விகள். தேங்க்யூ ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல் லெக்சர். அண்ட் நான் எனக்கு வந்து இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் பீரியாடிக் டேபிள்னு ஒன்று இருந்தது ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு நான் சேர்மனாக இருந்தேன். என்ன சொல்ல விரும்புறேன்னா, நீங்கள் பீரியாடிக் டேபிள் காமிச்சிங்க இல்லையா, அதில் வந்து கடைசி எலிமெண்ட் இப்போ வந்து ஒகனீசன் ஒரு எலிமெண்ட், ஓஜி ரஷ்யன், அதான் வந்து லேட்டஸ்ட் பீரியாடிக் டேபிள். நீங்கள் நடத்துறது லாரன்ஷியத்தோட முடிச்சிட்டீங்க. சம் ஆஃப் த ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. அது பீரியாடிக் டேபிளில் இந்த ஓஜியில் முடிகிற மாதிரி அந்த டேபிள் உபயோகப்படுத்துங்க. அது ஸ்டூடெண்ட்ஸு, யங் ஸ்டூடெண்ட்ஸு எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு தெரியணும். அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு அணு உள்ளார என்ன இருக்குன்னா, என்னுடைய ப்ரீவியஸ் டீச்சர் என்ன சொன்னாரு, ஆட்டம் இஸ் அன்பிரேக்கபிள், டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி. நாங்கள் வந்து ப்ரீவியஸ் படிக்கும் பொழுது 2 மார்க் வாங்கணும்னா டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி. குழந்தைகள்லாம் கேட்டுங்க, இது மேடத்துக்கு சொல்ல, அணு வந்து உடைக்க முடியாது அப்படின்னு தான் ஜான் டால்டன் ஒரு பெரிய கெமிஸ்ட்ரி மேன், அவர் வந்து டால்டன்ஸ் அட்டாமிக் தியரின்னு கொடுத்தாரு. அணு தான் அல்டிமேட்னாரு. அதுக்கு பிறகு அணு உடைச்சா நியூக்ளியஸ் உடைச்சா புரோட்டான், நியூட்ரான். மேடம் வந்து புரோட்டானுக்குள்ள என்ன இருக்கும்லாம் சொன்னாங்க இல்லையா. இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான். இது எலக்ட்ரானுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்றீங்களா? எலக்ட்ரான் உடைக்க முடியுமா? எலக்ட்ரானுக்குள்ள எதா இருக்குமா? இப்போ நீங்க வந்து புரோட்டான் எலக்ட்ரான் சொல்றோம் இல்லையா. எலக்ட்ரான் ஒன்று வந்து பீரியாடிக் டேபிள் ஒகனீசன்கிற எலிமெண்டோட முடிகிற மாதிரி பீரியாடிக் டேபிள். நீங்கள் எல்லாம் குழந்தைகள்லாம் தெரிஞ்சுங்க. அது ஒன்று. செகண்ட் பாயிண்ட் வந்து ஒன்றா உடைச்சிட்டே வந்தோம்னா ரொம்ப சக்தி கொடுக்க அதை நியூட்ரானை உடைக்க முடியும். அப்புறம் லெப்டான், பேரியான்ஸ் அதையும் உடைக்க முடியும். எப்படி உடைக்கணும்னா ஹை எனர்ஜி ஆக்சலரேட்டர் கொடுத்து நிறைய சக்தி, துகள்களுடைய சைஸ் குறைய நிறைய சக்தி கொடுத்தா, பைண்டிங் ஜாஸ்தி சக்தி கொடுத்தா இன்னத்தையும் உடைக்கலாம், இன்னும் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் உடைக்கலாம். அதோட நம்மளுடைய நாலேஜ் வந்து குறைச்சுதான். 350 வருஷம் தான் சயின்ஸு. இப்போ நியூக்ளியர் பிசிக்ஸ்லாம் இன்னும் நிறைய வளரணும், எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ்லாம். பிறகு வந்து இன்னொரு அனதர் திங் வந்து எலக்ட்ரானுக்குள்ள என்ன இருக்கும். என்னுடைய கேள்வி என்னன்னா, மாணவர்கள்லாம் நீங்கள்லாம் என்ன கேட்கணும், இது கூகுளில் போய் வாட் இஸ் இன்சைட் த எலக்ட்ரான் பாருங்க, புரியுதா? ஸ்டூடெண்ட்ஸ்லாம், யங் ஸ்டூடெண்ட்ஸு, எலக்ட்ரானுக்குள்ள என்ன இருக்கு, எதாவது இருக்குமா? எலக்ட்ரான் உடைக்க முடியுமா? எலக்ட்ரானுக்குள்ள எதாவது இருக்குமா? எலக்ட்ரானுக்குள்ள 3 இருக்கு. 3 குவாசி பார்ட்டிகல்னு சொல்லுவாங்க, 3 இருக்கு. அதெல்லாம் நீங்க அது நீங்களாம் சின்ன குழந்தைகள், அதனால தெரிஞ்சுங்க. ஆர்பிட்டான், ஸ்பினான் அண்ட் ஹோலான் 3 குவாசி பார்ட்டிகல்ங்கிறதுலாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாளாகும் தெரியும். இன்னும் இப்பெல்லாம் வர நாலேஜ் எக்ஸ்பான்ஷன், சின்ன வயசுலேயே நிறைய விஷயங்கள் தெரியுது. எங்களை மாதிரிலாம் என்ன மாதிரிலாம் கிடையாது. மேடம் வந்து அமெரிக்காலேருந்து, நீங்க உங்க டைம் என்னங்க ஆனந்தி? உங்க டைம்? இல்ல, இவங்க இங்கதான் இருக்காங்க. சென்னையில தான் இருக்காங்களா? ஓகே. நான் வந்து அமெரிக்காவில் போய் பார்க்கலாம்னு வச்சிருந்தேன். அங்க போய் சந்தித்துக் கொள்வோம். அங்க போய் சந்திக்கலாம். சென்னையில இருக்கீங்களா? ஆனா நீங்க உங்க மெயின் லைன்ல இருந்து வந்து இவ்வளவு படிச்சு லெக்சர் தரது ரொம்ப சந்தோஷமான விஷயம். வெரி ஹாப்பி. நானும் மாசலாமணியும் நாங்கெல்லாம் ஒன்னா ஒர்க் பண்ணோம். எனிவே ஐ அம் வெரி ஹாப்பி டு ஹியர் த டாக். மேடம் ஆனந்தி, ரொம்ப அருமையான சொற்கள், ரொம்ப அழகா பேசுறீங்க. மிக்க மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள்.